வருகிற அனைவரையும் எங்களுடைய பூவாயம்மன் மூவி சார்பாக சேலம் வேங்கை ஐயனாருடைய இரண்டாம் படைப்பு, முதல் படைப்பு வெட்டு என்ற திரைப்படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு. இது இரண்டாவது படமாக எங்களுடைய நிறுவனம் தயாரித்திருக்கிறது. அவரோடு இணைந்து நானும் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். இந்த கரா என்ற ஒரு மூவி மிக பொருட்செலவில் பிரம்மாண்டமாக எடுத்திருக்கோம். பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்க, பாட்டெலாம் பார்த்துருக்குறீங்க. இந்தியாவிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு படமாக அந்த படம் வந்திருக்குது. ஸோ இந்த படம் ஒரு மாறுபட்ட படம். ஹீரோ மகேந்திரன் அவர்கள் மிக சீரோடும் சிறப்போடு நடிச்சிருக்காரு, பார்த்தீங்க. அதே மாதிரி இந்த படத்தில் டைரக்ஷன் அவதார் அவர்கள் மிக சிறப்பான ஒரு உங்கள் மக்களுக்கு தந்திருக்கிறார். கேமராமேன் சார், அதே மாதிரி எடிட்டர் சார், அதே மாதிரி அண்ணா ஆர்ட் டைரக்டர் தேவா அண்ணன் மற்றும் டான்ஸ் மாஸ்டர் எல்லாருமே, அதே மாதிரி அன்பு தம்பி ஜீவா அவர்கள், இங்கே வரவிருக்கின்ற இந்த விழாவினுடைய கதாநாயகன் அஜு ராஜமணி சார், மற்றும் இங்கே வரவிருக்கிற ஆரி சார், மற்றும் இந்த படத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணக்கூடிய மங்களம் பிச்சமுத்து சார், என்னுடைய இனிய நண்பர் சுவாமிநாதன் அவர்கள், அதே மாதிரி இங்கே வருகின்ற மேடையில் இருக்கின்ற சிறப்பான கவிஞர் எங்கள் மண்ணினுடைய மைந்தன் சொற்போ கருணாநிதி அவர்கள், வருகின்ற ஸ்டண்ட் மாஸ்டர் அவர்களும், மற்றும் காவியா மேடம், சிவகுமார் சார், மற்றும் மேடையில் வீட்டிருக்கிற அனைவரையும் எங்களுடைய ஸ்ரீ பூவாயம்மன் மூவி சார்பாக வருக வருக என வரவேற்று முதல் நிகழ்வாக எங்களுடைய படத்தினுடைய கதாநாயகன் திரு மகேந்திரன் அவர்களை வாழ்த்து வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, என்ன ஃபர்ஸ்ட் கூப்பிடுவான்னு எனக்கு தெரியவே தெரியாது. பட் இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் பேச ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் ஃபர்ஸ்ட் டைரக்டர் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றேன். அவதார் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு பர்சன். எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்துட்டு ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்றோம், அது எங்கேயுமே நிப்பாட்டாம அது முட்டி மோதி அது எவ்வளவு வருஷம் ஆனாலும் எங்க கஷ்டப்பட்டு அந்த ப்ராடக்ட் வந்து என் ப்ராடக்டா தியேட்டர் வரைக்கும் கொண்டு வருவாரு. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இது ஒரு லைக் ஒரு 3 to 4 இயர்ஸாவே இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு டேக் ஆஃப் ஆகுது. அப்புறமா நிறைய செலவுகள்னால வந்து ஹோல்ட் ஆகுது. எங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு, ஆனா அவருக்கு எங்கேயுமே கிடையாது. ஸோ அவ்வளோ நல்லா ஹேண்டில் பண்ணாரு. நான் அவரை ரொம்ப நம்பினேன். ரொம்ப கிரேசியான ஒரு டைரக்டர். எனக்கு நிறைய தயக்கம் இருந்துச்சு. நீங்க பார்த்துருப்பீங்க அந்த சாங் எல்லாம் வந்துட்டு நீங்க பார்த்துருப்பீங்க. நான் சொன்னேன், சார் என்ன சார் அப்படின்னேன். இல்லை சார் ரொம்ப நல்லா இருக்கும், அந்த கேரக்டரே அப்படிதான், அந்த காதல் குமாரே அப்படிதான் சார், அவர் பைத்தியம் சார் அவன் அப்படின்னாரு. ஸோ அதுக்காகவே நானுமே ஒரு மேக்சிமம் லைக் எந்த ஒரு பவுண்டரியும் இல்லாம என்னென்ன பண்ண முடியுமோ, ஒருத்தன் வந்து ஃபைட் பண்ணா எப்படி குரங்கு மாதிரி எப்படி குதிச்சு சண்டை போடுவான் இருங்க. ஸோ ஒருத்தன் வந்து ஒரு மங்கி மாதிரி ஒரு கிரேசியான ஒரு பர்சன் எப்படி ஃபைட் பண்ணுவான், அவன் டான்ஸ் ஆன எப்படி, அவனுக்கு பவுண்டரியே கிடையாது. அவனுக்கு வந்துட்டு ஒரு இப்படிதான் ஒரு மனுஷா இருக்கணும்ன்றதுலாம் அவனுக்கு கிடையவே கிடையாது. ஸோ அப்படி ஒரு கேரக்டரா பண்ணியிருக்கேன். நான் நிறைய கத்துக்கிட்டேன் இந்த படத்துல. லாஸ்ட் ஒரு எனக்கு தெரிஞ்ச படத்தை ஒரு 20 to 30 minutes வந்து படம் ஃபுல்லா தலைகிலேயே தான் தொங்கி படமே நான் சொல்லியிருப்பேன், இந்த கதையே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து கேமராமேன் வில்லியம்ஸ்னா. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அண்ட் டைரக்டருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இவ்வளோ நல்ல படத்துக்கு ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் தேவைப்பட்டது. அப்போ நான் சொன்னேன் டைரக்டர் கிட்ட, சார் நல்ல மியூசிக் டைரக்டர் வேணும் சார். பெரிய மியூசிக் டைரக்டர் கிட்ட போகும்போது பட்ஜெட் பெருசா இருக்கு, பட் ஆனால் நம்மளுக்கு இருக்கிற பட்ஜெட்ல நல்ல மியூசிக் டைரக்டர் வேணும். அவர் தான் சார் ஹீரோ. இதுக்கு நான்லாம் ஏதோ சும்மா நடிச்சிருவேன் சார். அவர் மியூசிக் பண்ணலன்னா, அவர் RR பண்ணலன்னா, அவருக்கு அந்த ஒரு ஃபேண்டசி சென்ஸ் இல்லைன்னா அது பண்ணவே முடியாதுன்னு சொல்லும்போது தான் நாங்கள் பார்த்த ஒரு மியூசிக் டைரக்டர் அச்சுண்ணா. அண்ணா தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் உங்களோட சாங்ஸா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நான் அதை கேட்கும்போது நினைச்சிருக்கேன் ஒரு நாள் இதோட கண்டிப்பா ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காகவே நான் இந்த படத்துல உங்களோட மியூசிக்கை நடிக்கும் போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட்.
அண்ட் எடிட்டர் கிரேசன். ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். நிறைய நல்ல நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. எல்லாருக்குமே இருந்த ஒரே ஒரு ஃபயர் என்னன்னா, இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், எங்கேயுமே நின்றுடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராஜெக்டை ரொம்ப ஒரு வேகத்தோட நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஆனா யாராவது ஒரு எதனா சொல்லியிருப்பாங்க, இல்லை எங்கேயாவது ஒரு ஃபினான்ஸ் ப்ராப்ளம் வரும், இல்லைன்னா சினிமா பிசினஸே இல்லப்பான்னு சொல்லுவாங்க. இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி ஒரு படத்தை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ஆக்டர்ஸா ஜீவானா எப்பவுமே வந்துட்டு எனக்கு ஒரு அண்ணனா வந்துட்டு எதுவா இருந்தாலும் நான் ஒரு படம் நடிச்சாலும் சரி, அண்ட் எங்கேயாவது என்னை பார்த்தாலும் சரி, ரொம்ப அன்பா வந்துட்டு எனக்கு எப்பவுமே வந்துட்டு என் கூடயே இருப்பாரு. ஸோ இதுல வந்து எனக்கு அவர் வில்லனா நடிக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நிறைய பேசணும். ஸ்கிரீனுக்கு பின்னாடி அண்ணன் தம்பி, முன்னாடி வந்தா வில்லன் அப்படின்னு. ஸோ வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் ஜீவானா. அண்ட் இதுல ஹீரோனா வந்துட்டு ஷாய்பா நடிச்சிருக்காங்க. அவங்க இன்னைக்கு இங்க வரல. வெரி சோன் அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. ஸோ அதனாலதான் கல்யாண ஒர்க்ல பிஸியா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய டெக்னீஷியன்ஸ் அண்ட் எல்லாருக்குமே, ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அயனாரனா ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீங்க கையில எடுத்துக்கிட்டு தியேட்டர்ஸுக்கு கொண்டு வர்றதுன்றது ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் அந்த விஷயத்தை நீங்க செய்யறதுக்கு. அண்ட் ஆரினா, தேங்க்யூண்ணா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நேற்று ஒரே ஒரு கால் தான் பண்ணேன். ஏன்னா எனக்குமே எல்லாம் லாஸ்ட் மினிட்ல தான் அவர் சொல்லுவாரு. ஒரே ஒரு கால் பண்ணேன், நீங்க வந்தீங்க. தேங்க்ஸ் அலாட் உங்களோட பிரசன்ஸ்க்கு. அண்ட் இங்க வந்திருக்கிற எல்லா பிரஸ் அண்ட் மீடியா உங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. நான் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு சில நேம்ஸ் எல்லாம் எனக்கு மைண்ட்ல நிக்காது. அதனாலதான் என்னால நேம் சொல்ல முடியாம அப்படியே எஸ்கேப் ஆயிடுறேன். அண்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கும் அண்ட் எங்களை சப்போர்ட் பண்ண இந்த பிரஸ் அண்ட் மீடியா மக்கள், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் இங்க நிறைய பேர் எனக்காக வந்திருக்கானுங்க. மச்சான் தேங்க்ஸ் அலாட் நீங்களாம் வந்ததுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் லைஃப்ல. ஏன்னா அவங்க வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு நம்மளை ரொம்ப நம்புவாங்க. அவங்க எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் கை கொடுத்து நீ வா, ஏன் நான் அவனை கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அவனுங்களும் கூட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய கிடைச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூடா உங்க எல்லாருக்குமே. அண்ட் இந்த படம் வெரி சூன் தியேட்டருக்கு வருது. கண்டிப்பா நீங்க எல்லாம் பாருங்க. அந்த திருமலைன்னா தேங்க்யூ, உங்க பேரும் சாரி. அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க வந்ததுக்கு. தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். அதாவது இந்த கதைக்கு நடிக்க மாட்டாங்க. ஏன்னா படத்துல பாத்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து தலைகீழா வர்ற ஷார்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை வந்து மகேந்திரன் துணிச்சலா பண்ணதுக்கு உண்மையில மகேந்திரனுக்கு நான் நன்றி சொல்றேன். உங்களுடைய எல்லாரும் கைதட்டல. அதே மாதிரி இந்த படத்துல முதல் முறையாக அவர் வந்து பிஸியா இருக்காரு. இந்த ஹீரோ விஜய் சேதுபதி சார் வந்து பயங்கர பிஸி. அவரு இந்த படத்துல ஒரு அருமையான ஒரு பாட்டை பாடியிருக்காரு. ஸோ இப்போதான் ஏர்போர்ட்ல இறங்கியிருக்காரு. நேரம் இங்கே வரலாம், இல்லை வீட்டுக்கு போகலாம். கண்டிப்பா அண்ணன் இங்கே வருவார்னு எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு அழகான விழா. ரொம்ப இங்கே வந்த பிற்பாடு ஒரு சின்ன மகிழ்ச்சி இருந்தது. நிறைய சினிமா ஃபங்க்ஷன்ல வந்து பிரேம் சாரை பார்த்துட்டே இருப்போம். முதல் முறையாக சினிமாவில் வந்து இணைந்து ஒரு படத்தில் ஒரு தயாரிப்பாளராக இருப்பது பெரும் மகிழ்ச்சி. காரணம், நிறைய படத்துக்கு பின்னாடி நம்மளுக்கே தெரியாம எவ்வளவோ பேருடைய உழைப்புகள் இருக்கு. அந்த உழைப்புகள்லாம் தெரியாம போயிட்டே இருக்கு. ஸோ இந்த படத்தில் அவர் வந்து ஃப்ரண்ட்ல நிற்கும் போது உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுக்கு மகிழ்ச்சி தெரிவிப்பது மட்டுமல்ல, இன்னைக்கு படம் எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர் எவ்வளவு பிரச்சனைகின்றது ஒவ்வொரு வாரமும் நம்ம சந்திச்சிட்டு இருக்கோம். சினிமாவே யார் கையில் இருக்குன்னே தெரியல, அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. படம் எடுக்கிறது கஷ்டம், படம் எடுத்துட்டு அதை ரிலீஸ் பண்றது அதை விட கஷ்டம், அதை ரிலீஸ் பண்ண பிற்பாடு அதை வியாபார ரீதியாகவே அதை வெற்றி அடைவது அதை விட பெரிய கஷ்டங்கள் நாம் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கோம். அதையெல்லாம் மீறி இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஐயனார் அவர்கள் 2-3 ஃபங்க்ஷன்ல அவர் பார்த்திருக்கேன். இந்த படத்தை அவர் எடுத்து திரையரங்கு கொண்டு வர அளவுக்கு அவர் வந்து தைரியமா வந்து இந்த படத்துக்கு நிற்கிறாருன்னா, இப்படிப்பட்ட ஆட்கள் இருப்பதினால் மட்டுமே சினிமா நம்ம எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இங்க இருக்கிற அத்தனை பேரும் சினிமாவில் இருக்கிறதுக்கு காரணம் இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள்லாம் புதுசா வரதுனால்தான். பல லட்சம் தொழிலாளர்கள் மட்டுமல்ல, சினிமாவையே நம்பியிருக்கக்கூடிய எவ்வளோ ரசிகர்கள் இன்னைக்கு படங்கள் வந்து
போயிட்டே இருக்குதுன்னா காரணங்கள்னா இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள்லாம் நம்பிக்கையோடு தைரியோடு வந்து படம் எடுப்பதற்கு அவங்களும் சப்போர்ட் இருப்பதனால்தான் இந்த சினிமா இப்பொழுதும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறது, நம்மளும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறோம். அதே போல் அந்த டைரக்டர் வந்து அவதார் பேரே வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. நேற்று நைட்டு தான் போன்ல பேசினாரு. முதல் படத்தினுடைய டைரக்டரையே ஒரு இயக்குனர் பாராட்டுறார் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இங்க இருக்கிற எத்தனையோ பேர் நீங்க திடீர்னு கூட நாளைக்கு ப்ரொடியூசர் ஆகலாம். இதுதான் ஒரு விழாவினுடைய சிறப்பு. இப்படி இந்த வழி இப்படி சொல்ற சொல் வழியாகவும் செவி வழியாக தான் ஒரு இயக்குநர்களுக்கு பட வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைக்கும். அந்த படத்தினுடைய கதாநாயகனே 4 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த படத்தை தொடர்ந்து சுமந்து கொண்டு எந்த தோல்வி இல்லாமல் ஒரு படத்தை எடுப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கிடையாது, ஈஸி. படம் எடுப்பது ரொம்ப ஈஸி, படத்தை வெளியே கொண்டு வரது ரொம்ப ஈஸி. அதை வியாபாரம் செய்வது மட்டும்தான் இங்கு கடினமாக இருக்கிறது. தெரிந்தவர்களுக்கு அது கடினமாக இருக்கிறது. காரணம், இந்த இயக்குனரை அன்பு தம்பி மகேந்திரன் அவர்கள் மனதார பாராட்டி இருக்கிறார். அவ்வளவு ஒரு இயக்குனர் இருந்தா மட்டும்தான் அந்த படம் வந்து வெளியே வருங்க. ஒரு இயக்குனர் ஒரு தயாரிப்பாளரோடு இணைந்து இருந்தால் அது எவ்வளவு சுமையா இருந்தாலும் அந்த படம் ஈஸியா வந்து திரையரங்குக்கு வரும், மக்கள் கிட்ட போய் சேரும். அது முதல் படைப்பிலேயே அவதார் அவர்கள் இந்த படத்துல வந்து பேர் எடுத்திருக்குது. கண்டிப்பா அவருக்கு வந்து ஒரு பெரிய நம்ம கைத்தட்டு கொடுக்கணும். ஏன்னா அவ்வளோ பெரிய உழைப்பு. நான் காலையில வந்ததுல இருந்து பாக்குறேன். அவரு எந்த ஒரு பந்தாலாம் இல்ல. ஃபர்ஸ்ட் படம் பண்ற டைரக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா கதை சொல்லி ஆபீஸ் போட்டுக்கிட்டுன்னு எவ்வளவு நடக்குதுன்றது பாக்குறோம் கண்ணுக்கு முன்னாடி. அதையெல்லாம் கடந்து ஒரு சினிமா கலைஞனாக தொடர்ந்து அவருடைய பணிவை பார்த்து நான் உண்மையிலேயே தூரத்திலிருந்து பார்த்துட்டே இருந்தேன். அவர் வாட்ச் பண்ணிக்கிட்டு இதை ஒரு அழக கொண்டு வந்து இன்னைக்கு படத்தை இசை விழாவுக்கு கொண்டு வந்துட்டாரு. அடுத்த ரிலீஸுக்கும் ஐயனார் சார் சொன்ன போல ஈஸியா அந்த படம் வெளியே வந்துடும். யாரும் வந்து வாங்கலையானாலும் சரி, பணம் இல்லைனாலும் சரி, அவர் கண்டிப்பா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவார். அவ்வளவு பெரிய ஒரு சினிமாவை நேசிக்கக்கூடிய கலைஞனாக அவரை பார்க்கிற ஐயனார் அவர்களை. இன்னொரு விஷயத்தையும் இந்த மேடையில சொல்ல ஆசைப்படுறேன். இந்த டைலர் பார்த்தோம். உண்மையிலேயே வந்து இந்த படத்தினுடைய தம்பி மாஸ்டர் மகேந்திரன் வந்து நான் பல வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இப்படிப்பட்ட கலைஞர்கள்லாம் பெரிய இடத்தை வந்து அச்சீவ் பண்ணணுன்றது நான் முன்னாடியே பார்த்துக்கிட்டே வருவேன். ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் வரும்போது அதை கொண்டு போய் அவரையும் சேர்க்கணும் அப்படின்றது பார்க்கிறோம். இங்கே தொழில் ரீதியாக மட்டுமே சினிமா பார்க்கப்படுவதனால் நிறைய பாதிப்புகள் இருக்கு. அதையெல்லாம் கடந்து வந்திருக்கும். இந்த படத்துல ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காருன்னு பார்த்த சொன்னாங்க வரும்போது. ஆனா அவர் அந்த சாங்ல வந்து அவ்வளோ அழகா அந்த பர்ஃபார்மன்ஸ், அந்த டான்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஏதோ நடிக்க தெரியாது, சும்மா ஏதோ பணம் கொடுத்துருக்காரு, நடிக்க வச்சிருப்பாங்கன்னு பார்த்தேன். ரொம்ப அழகா அதுல நடிச்சிருக்காரு. நீங்க சினிமாவில் போடுற முதலீடு உங்களுடைய நடிப்பு இதுதாங்க. இங்க பல கோடி விட்டுதான் ஒரு இடத்த அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், அது தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி, நடிகர்களாக இருந்தாலும் சரி, பெரிய இயக்குநர்களும் தான் நினைச்ச கதையை எடுக்கணும்னா அவங்களும் உள்ள வந்து போட்டாதான் ஒரே இடத்துல வெற்றி கிடைக்காது. பல இடங்களை கடந்து வந்தாதான் அந்த வெற்றியை நம்ம அடைய முடியும். இந்த படத்துல கண்டிப்பா ஒரு நடிகனாக நீங்க கவனம் செலுத்தினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்கு, நடிப்புக்கான லைஃப் இருக்கு. இந்த தம்பியுடைய உழைப்பு பாத்தீங்கன்னா, அந்த பாட்டில் எடுத்து அடிக்கிறதுக்கு நம்ம ஒரு 4 நாள் ஷூட்டிங் எடுக்கணுங்க, நடிக்க முடியாது, வரமாட்டாங்க. ஆனா அதெல்லாம் வந்து அந்த ஷாட்ல தம்பி பார்க்கும்போது உண்மையிலே லைவா பண்ணியிருக்காப்ல. உண்மையிலேயே கண்டிப்பா உனக்கான இடம் கண்டிப்பா வரும் தம்பி. அதுல எந்த மாற்ற கருத்து, யாருமே யாரையும் தடுக்க முடியாது. சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரே நைட்டு தான், வானத்துல இருந்து கொட்டுற மழை போலதான். அது யாரு மழைனாலும் சில்லும் கொட்டலாம், அது ஐஸ்மையா கொட்டினா கூட கொட்டலாம். அது போல உனக்கான இடம் கண்டிப்பா தமிழ் சினிமாவில் இருக்கு. பல இதுல பார்க்கும்போதெல்லாம் நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி சந்திச்ச நண்பர்கள் தான் பார்க்கிறேன். மாஸ்டர் சொல்ல தேவையில்லை, பாலகுமரன் அவர்கள் ஒரு அழகான சாங்கு எடுக்கணும்னா அவர் போல ஷார்ட் கம்போஸ் பார்க்க முடியாது. என்னுடைய முதல் படத்திலேயே எனக்கு பிடிச்ச போல 2 சாங் எடுத்து கொடுத்தாரு. அப்படி ஒரு மாஸ்டர். அவர் பேசவே மாட்டாரு, ஆனா அப்படிப்பட்ட ஒரு கலைஞன் அவர். இப்படி எல்லாம் இருக்கிறதுனால தான் சினிமால அங்கங்க அத்தி பூத்தாப்புல ஒரு படங்களை நம்ம பார்க்கிறோம். அதே போல இந்த படத்தினுடைய கவிஞர் இருக்காரு கருணாநிதி அவர்கள். அவர்லாம் வந்து வரிகள் அப்படி எழுதுவாரு. கரெக்டான படங்கள், பெரிய படங்கள் அமையல.
அப்படிப்பட்ட ஒரு என்னது கடவுளை விட உயர்வா சொல்லி ஒரு பாட்டு எழுதினார் என்னுடைய படத்துல அம்மாவுக்காக. அப்படிப்பட்ட கவிஞர் அவரு கருணாநிதி அவர்கள். இந்த படத்துல எழுதி வெற்றி கூட்டணியில் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதே போல ஒரு சாங் பாடியிருக்காங்க நமிதா அவர்கள். நானே நடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தேன். பாட்டு எழுதியிருக்கு, பாடியிருக்காங்க. மகிழ்ச்சியா இருக்கு. இந்த படத்தினுடைய இசையே அச்சு அவர்கள். எனக்கு இந்த கஜானான்ற ஒரு படத்துல தான் அவர் முதல் முறையா பார்க்கறேன். அவருடைய ஒரு சாங் போட்டு கொடுத்தாரு. இந்த சாங் பார்த்தேன். எனக்கு ரொம்ப லிரிக் வீடியோவோட ஒரு சாங் அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த சாங் பார்த்துட்டு ஒரு பெரிய இசையமைப்பாளராக வர வேண்டிய ஒரு ஆச்சு. ஏன் அப்படியே பெரிய படங்கள் அந்த படத்தை பார்த்தோன்னே சொன்னேன், கண்டிப்பா அந்த படம் பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அந்த படத்துல அவருடைய பாடல்கள் அந்த ஆர்ஆர்லாம் ரொம்ப அழகா அந்த படத்துல பண்ணியிருப்பாரு. அதே போல அந்த சாங்லயும் டைலர்லயும் பார்க்கும்போது அவருடைய உழைப்பு மீண்டும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இசையமைப்பாளர் இந்த படத்துக்கு அமைச்சிருக்காரு. இதையெல்லாம் கடந்து ஒரு இயக்குனருக்குள்ள ஒரு அழகான எவ்வளவு பெரிய கதைகள் செதுக்கினாலும் ஒரு வில்லன் தேவை. நம்மளுடைய அன்பு நம்பர் ஜீவாவை, நான் ஜீவா எப்பவுமே காமெடியா தான் பார்த்துட்டே இருப்பேன். இந்த படத்துல பெரிய வில்லன் ஆகிட்டாப்ல. ஜீவாவை இனிமேல் பிடிக்கவே முடியாது. வாழ்த்துக்கள் ஜீவா. அதே போல இந்த படத்தில் நடிச்சிருக்கிற டெக்னீஷியன், கேமராமேன் அனைவருக்கும் நன்றி சொல்லி, கரை நாளைக்கு கரைன்னு ஒரு படம் ஃபங்க்ஷன் இருக்கு. திடீர்னு இந்த படத்தினுடைய டைட்டில் கூட என்கிட்ட சொல்லல. இதுதாங்க இங்க எங்க போர் உருவாகுது அப்படின்னு சொன்னா, நாட்டுல வறுமை கோட்டு கீழும் வறுமை கோட்டுக்கு மேலும் தான் போர் உருவாகிறது. ஒரு தயாரிப்பாளர், சிறுபட தயாரிப்பாளர்கள் மட்டும்தான் தமிழ் சினிமாவை தன் சொந்த பணம் எடுத்துட்டு பல வீடுகளுக்கு படம் முடிஞ்சு நினைப்போம், முடியாது. அந்த டைம்ல ஒரு வீடு விற்பாங்க. சரி, அதை முடிச்சுட்டு கடந்து வந்துடும் நினைக்கிறோம். சில டைரக்டரால பட்ஜெட்ல பண்ண முடியலன்னா வீட்டுல இருந்து அப்பதான் ஒரு 50 பவுன் எடுத்து போய் பேங்க்ல வைப்பாங்க. அதுக்கப்புறம் அதுவும் முடியாது, வேற என்னடா பண்றது, இன்னொரு 20 லட்சம் ரூபாய் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம், சின்ன படத்தை தியேட்டர் கொண்டு வருவான்னு அப்பதான் போய் முதல் முறையா ஒரு கடன் வாங்குவாங்க. அந்த கடன் 20 லட்சம் ரூபாய்க்கு 40 லட்சம் ஆகும், 1 கோடி ஆகும். அதை அடைக்கிறதுக்கு கூட அந்த படத்துல இருந்து வருமானம் வராது. அப்படி சிறு படங்களை நீ உட்கார்ந்துருக்க அத்தனை பேர் பிரஸ்காரர் இருக்காங்க. இவங்கெல்லாம் நம்மெல்லாம் இங்க வாழறதுக்கு காரணமே இது போல சிறு படங்கள் இருப்பதனால் மட்டுமே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, அந்த கரை டைட்டில் ஒரு படைப்பாளி எவ்வளவு அளவுக்கு அந்த கதையை நேசிக்கும் போது அந்த டைட்டிலை யோசிச்சு இந்த படத்துக்கு இந்த டைட்டில் தான் வரணும் அப்படின்னு யோசிச்சுதான் ஒரு இயக்குனர் இந்த டைட்டில் வச்சிருப்பார். ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட டைட்டில், அதே பேர்ல இன்னொரு பேர் வருது. தனுஷ் நடிக்கிறார். நான் ரொம்ப பேசக்கூடாதுன்னு பாக்குறேன் அதை பத்தி. ஆனா இருந்தாலும் ஒரு சராசரி ஒரு தயாரிப்பாளரா நான் பேச வேண்டிய கடமையில் இங்க இருக்கேன். காரணம், ஒரு முற்போக்கு சிந்தையோடு தயாரிப்பாளர் சங்கம் என்பது தமிழ் சினிமாவில் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருப்பதுதான் ஒரு சங்கத்தினுடைய அழகு. அந்த சங்கத்தின் அழகை அப்படி அழகாக உருவாக்க வேண்டும், ஒரு தயாரிப்பாளர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஒரு நிர்வாகிகளை கொண்டு நம்ம அமர வச்சு எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருப்பாங்க. புதுசா வர தயாரிப்பாளர் எதுக்கு மெம்பர் ஆகிறோம்? நான் படையெடுக்கிறேன், எனக்கு எதனா பிரச்சனை நிற்பாங்க. நான் படையெடுக்கிறேன், எனக்கு வழிகாட்டுவாங்க. இந்த படத்துக்கு தொழில் ரீதியாக பாதிப்புனா எங்களுக்கு முன்னாடி நிற்பாங்க. பட ரிலீஸ்ல பிரச்சனை நிற்பாங்கன்றதுக்காக தான் ஒரு சங்கம். அந்த சங்கத்திற்கு நாம் இணைந்து அதுல உறுப்பினர் ஆகிறோம். ஒரு டைலர் சென்சார் பண்ணிட்டாங்க, படத்துக்கும் சென்சார் போயிடுச்சு. சென்சார் போர்டு 2 டைட்டில் எப்படி டைட்டில் கொடுப்பாங்க? ஒரு 5 ஆண்டுகள் முடிஞ்சா கூட நம்ம பைலா பிரகாரம் திரும்ப அந்த டைட்டில் வேற ஆள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே டைம்ல 2 டைட்டில், ஒரு சராசரி ஒரு சாதாரண விஷயத்தை சரி செய்யக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் சங்கம் இங்கதான் மேல் மக்கள் கீழ் மக்கள் என்ற போல பிரிவினை உருவாக்குறார்கள். தொடர்ந்து சொந்த பணம் போட்டு தயாரிக்கிற தயாரிப்பாளர்களுக்கு இங்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு சங்கம் எப்படி பாதுகாப்பு இருக்கணும்னா, படம் எடுத்ததிலிருந்து படத்தை முடிச்சு வெளியே கொண்டு வர வரைக்கும் அந்த தயாரிப்பாளர்களுக்கு அரணாகவும்
பாதுகாப்பாகவும் இருப்பதுதான் ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய கடமை. இந்த தயாரிப்பாளர் சங்கத்தின் மட்டும்தான் ஒட்டுமொத்த சினிமாவையும் நம்ம வழி நடத்துறோம். அந்த சங்கமே ஒரு சாதாரண டைட்டில், இந்த டைட்டில் மட்டும் இல்ல, பல டைட்டில்கள் இதே பிரச்சனை வருது. எனக்கு ஷாக் ஆகுது. நீ உட்காந்த கரை அப்படின்னு ஷாக் ஆயிடுச்சு. நாளைக்கு 31 படம் ரிலீஸ் ஆக போகுது. பாதிப்பு எங்க வருது? ஒரு தயாரிப்பாளர் சிறு படத்துக்கு எந்த படமே சோசியல் மீடியா தட்டினா எந்த படம் வரும்? நாளைக்கு படம் ரிலீஸுக்கு அப்புறம் நீங்க சோசியல் மீடியால தட்டினீங்கன்னா திருமலை பேசியிருக்காரு டைரக்டர் அப்படின்னு போட்டீங்கன்னா கரை வரும். நீங்க கரைன்னு போட்டீங்கன்னா தனுஷ் படத்துக்கு போயிடும் நேரா. இந்த படத்தினுடைய லிஸ்டே வராது யூடியூப்ல தட்டினா. ஆரி வந்திருக்காரு. இப்படி சிறு படத்தை ஊக்குவிச்சு வந்து இவர் பேர் போட்டாதான் அந்த படத்துக்கு வரும். நீங்க கரண் போட்டு எந்த படத்துக்கு வரும்? நேரா தனுஷ் படத்துக்கு தான் போடும். சோசியல் மீடியால உனக்கு 5 டேஸ்க்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்க நாளையிலிருந்து. அப்போ ஒரு டைட்டில் வந்து ஒரு பாதுகாப்பு, ஒரு கதைக்கு எவ்வளவு முக்கியம். அப்படி செதுக்கி வச்ச ஒரு டைட்டில் பைலா பிரகாரம் சங்கத்துல பதிவு செஞ்சு ரெனியூவல் முடியுதுன்னா ரெனியூவல் சங்கத்திலிருந்து ஒரு தயாரிப்பாளர்களுக்கு மெயில் போட்டு சார் ரெனியூவல் டேட் முடியுது அப்படின்னு கேட்டுட்டு கொடுக்கணும். யாருக்கணும் திரும்ப ரெனியூவலுக்கும் லெட்டர் கொடுத்தோம். இது வரைக்கும் அதை ரெனியூவல் பண்ண கொடுக்காம ஒரு சங்கம் இயங்கும்னா 22 பண்ண டைட்டில் முதல் முறையா தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு புரட்சியை நான் பார்த்தது அன்பு நண்பர், என்னுடைய ஆர்வீர் நண்பர் விசால் மூலம் தான் நான் புரட்சியை பார்த்தேன். ஒரே ஒரு தலைவரா பதவி ஏற்றுக்கின 10 நாள்ல எந்த சங்கமானாரு சினிமா வழி நடத்துறது இங்கதான் உட்கார்ந்து 6 மாசத்துல அவ்வளவு திட்டங்களை போட்டு யாருக்கிட்ட நம்ம பிச்சை எடுக்கக்கூடாது. படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் படத்தை நம்பி நடிச்சிருக்க கலைஞர்களுக்கு அந்த படம் கிராண்டா வெளியே வரணும். கியூப்ல போய் கண்டென்ட் கொடுத்துட்டு எங்க நிக்கிறோம்? அவங்களுக்காக 4 மணி நேரம் டைம் சொல்லுவாங்க ஒரு படத்தை பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் காப்பிக்கு. அவ்வளவுக்கு கொடுமைகளை சரி செஞ்சது விசால் அவர்கள் மட்டுமே. அதன் பிறகு 5 ஆண்டுகள் ஒவ்வொரு தயாரிப்பாளர்கள் 200 கம்ப்ளைண்ட் இருக்கு தயாரிப்பாளர் சங்கத்தில். 10 வருஷம் தயாரிப்பாளர் சங்கத்தை மாற்ற முடியாதுன்றதுக்காக தான் இயக்குனர் சங்கத்திலிருந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பதவியில் இருந்து தவறு எங்க நடக்குதோ ஒரே நாள் அங்க மாற்றத்தை உருவாக்கணும். அதை கடந்து வந்து எங்கடா சரி செய்ய வேண்டிய இடம்னு பார்த்தா திரையரங்குக்கு போனா பிரச்சனை, கியூபுக்கு போனா பிரச்சனை, படம் மல்டிபிளெக்ஸ் தியேட்டருக்கு போனா பிரச்சனை, எங்க போனாலும் பிரச்சனை. சரி செய்ய வேண்டிய இடம் தயாரிப்பாளர் சங்கம். அந்த சங்கமே 5 சங்கமா பிரிஞ்சு போச்சு. பிரிஞ்சு போனாலும் பரவாயில்ல, ஒரு தயாரிப்பாளர்களுக்கு பிரச்சனை ஒன்னா நின்று குரல் கொடுத்து அந்த படத்துக்கு வந்து நிக்கணும்ல. சிறுபடம் அட்லீஸ்ட் ஒரு 5 பேரும் ஒரு மாசம் தேர்தலுக்காக வீட்டை குடும்பத்தை உட்கார்ந்து ஓட்டு கேட்டீங்களா? எதுக்காக? இங்க தயாரிப்பாளர்களுக்கு 2 பேர் சங்கத்துல இருந்து ஒரு பொக்கை எடுத்துட்டு வந்து கொடுத்து ஒரு தயாரிப்பாளரை வாழ்த்தணும். அதுக்குதான் ஒரு சங்கம். அதை கூட செய்யறதுக்கு முடியலன்னா எதுக்கு நீங்க எல்லாம் பதவியில் இருக்கீங்க? பதவி எதுக்காக? மன வருத்தம். ஒரு வாரத்துல இருந்து நம்ம ரொம்ப மன உளைச்சல் இருந்தேன். நாங்க சினிமாவை நம்பி மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கலைஞர். எல்லாரும் போராளி உருவாக மாட்டான். 1000 பேர்ல ஒரு ஆள் தான் போராளி உருவாகுவாங்க. அப்படி தொடர்ந்து தொடர்ந்து சினிமாவை வழி நடத்த வேண்டும் என்று பல முறை போர்க்குணம் கொடுக்கிறோம். இன்னைக்கு தயாரிப்பாளர் சங்கத்துல 100 ரூபாய் இல்ல, கோடி கோடியா ஐநார் சார் சொன்னார், சார் இப்ப கூட ஒரு படம் ஷூட்டிங் ஒரு 5 லட்சம். இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள் நீங்க பாதுகாத்து பாருங்க. 1000 தயாரிப்பாளர் சினிமாவுக்கு படையெடுக்கிறதுக்கு வருவாங்க. அப்பதான் மகேந்திர போல ஜீவா போல புது புது இயக்குநர்கள் உருவாக முடியும், நடிகர்கள் உருவாக முடியும். எப்படி வருவாங்க? இப்படி ஒரு பாதுகாப்பே இல்லைன்னா பயந்துட்டு தான் ஓடுவாங்க. அந்த 5 நாளுக்கு முன்னாடி ஒரு பேட்டி பாக்குறேங்க. ஒரு கண்டென்ட் ஜனநாயகம் படத்துக்கு ஒரு எடிட்டிங் ரூம்ல இருந்து போது ஒரு தயாரிப்பாளர் சங்கத்துல உட்கார்ந்து ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் உட்கார்ந்து ஒரு கண்டனத்தை இமிடியேட்டா கண்டனத்தை தெரிவிச்சு ஒரு 100 பேர் ஒன்னா சேர்ந்து ஊர்வலமா போய் கமிஷனரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லைங்க இந்த தமிழ் சினிமாவில். இதுக்கெல்லாம் ஒரு சங்கம், ஒரு வீடியோ போட்டு பதிவு போடுறோம் ஒரு சங்கத்துக்கு. எப்படி 500 கோடி ரூபாய் படம் எடுத்த ஒரு படம் சாதாரணமா வருது. இதுக்கு சோசியல் மீடியால கத்துற ஒரு இயக்குநர்களோ பெரிய நடிகர்களோ யாருமே இல்ல. ஒரு சிலர் மட்டும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கடந்து கருணாஸ் கிட்ட ஒரு பேட்டி கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, சார் என் படம் கூட ரிலீஸ் ஆனா கண்டென்ட் வருதுன்னு. இவரெல்லாம் நடிகர் சங்கத்தில் பதவியில் உட்கார்ந்து ஒரு ஒரு பொறுப்புள்ள ஒரு பேச்சாது மனம் அவ்வளவு வருத்தம் இருந்துங்க. ஒரு நடிகர் சங்கத்தில் பொருட்கள் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு,
சார் எல்லா படம் வருது, எல்லா படம் வந்தது, என் படத்துக்கு மட்டும் தான் கமிஷனர் 3 டைம் பார்த்தோம். இன்னைக்கு வரைக்கும் கோர்ட்ல கேஸ் நடத்துறேன். படம் ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு நைட் அடுத்த நாள் மொத்த படமும் ரிலீஸ் ஆகுது. எத்தனை தயாரிப்பாளர் எத்தனை சங்கம் வந்து பாதுகாப்புக்கு நின்று இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தவிர வேற எங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகி கண்டென்ட் வெளியே வந்திருக்குன்னு எந்த மாநிலத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தமிழ்நாடு என்ன எந்த நிலைமையில் நிற்கிற சினிமாவுக்கு பாதுகாப்பு? ஒரு தயாரிப்பாளர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய தமிழ்நாட்டினுடைய காவல்துறையும் அரசாங்கமும் தமிழ்நாடு தவிர ஒரு கண்டென்ட் ஒரு படத்தை ஒரு ஆந்திர மாநிலத்திலோ கர்நாடகாலேயோ கேரளாலேயோ பாம்பேலையோ ஒரு மாநிலத்தில் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். இதை கூட தடுக்க முடியாம நம்ம எல்லாம் வந்து பல கோடிகளை போட்டு எல்லாம் படத்தை எடுத்து வச்சுட்டு வாரம் ஆடியோ ஃபங்க்ஷன். எவ்வளவு வேதனைகள். சாதாரணமா படம் வருதுங்க. படம் இன்னைக்கு ரிலீஸ் ஈவினிங் எல்லா சோசியல் மீடியால வருது, புல் படம் வருது. ஏன் தடுக்க முடியாது? கர்நாடகாவில் ஒரு ஃப்ரேம் நீங்க விட்டு பாரு பார்க்கலாம், வெளியே வர முடியாது. குண்டா சுத்தி வெளியே வர முடியாது. கரெக்ஷன் போலீஸ் நினைச்சா ஒரே நாள் கண்டுபிடிக்க முடியலாம். குறைஞ்சது தனிப்பட்ட ஒரு மனிதனாக ரொமான்ஸ் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ஈவினிங் கண்டென்ட் வருது, நேரா உண்ணாத வரும் உட்கார போய் கமிஷன் உட்கார்ந்த பிற்பாடு சார் 31 நாள் என்கொயரி, தயாரிப்பாளரை மட்டுமே கேள்வி கேட்கிறாங்க. எத்தனை கோடி படம் போட்டீங்க, எப்ப போட்டீங்க, என்ன பண்ணீங்க, எப்படி கண்டென்ட் போச்சுன்னு. ஏன்டா கண்டென்ட் இந்த சோசியல் மீடியால இந்த சைட்ல ஃபுல் படத்தை போடுறான். ஏன் படம் மட்டும் இல்லங்க, வாரம் ரிலீஸ் ஆகிற எல்லா படம் வருது. ரஜினி சார் படம், கமல் சார் படம், எல்லா படம் வருது. அதை தடுப்பது யாருடைய கடமை? இது வரைக்கும் ஒரு நாள் இதுக்காக எதிர்த்து எந்த சங்கமான உண்ணாவிரதம் இருந்திருக்கா? ஒரு சங்கம் சொல்லுங்க. இத்தனை பத்திரிகை இருக்கிறீங்களா, இத்தனை பேர் நீங்க இத்தனை பேர் யாரா ஃபுல் படம் கண்டிச்சிருக்கீங்களா? இதையெல்லாம் வேதனையோடு. ஹீரோ கண்டுக்கல யார் சொன்னது? முதல் கடிதமே அவர் அமைச்சிருக்காரு. யார் சொல்லன்றது? ஹீரோ வந்து முதல் கடிதமே அவர் அமைச்சிருக்காரு. யார் சொன்னது? எது லேட்டான எப்ப அமைச்சாரு? அவர் டைமோடு பாருங்க. சோசியல் மீடியால அனௌன்ஸ் பண்ண உடனே முதல் மீட்டிங் பெப்சியோட நடக்குது. பெப்சி மீட்டிங் போறதுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் அவருடைய கடிதத்துல இமிடியேட்டா கமிஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார். ரெக்கார்ட்ல பாருங்க, ரெக்கார்ட்ல காமிங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு. ப்ரொடியூசர் கவுன்சில் படுத்து 3 நாளைக்கு அப்புறம் முதல் மீட்டிங் போட்டது நடப்பு சங்கம். உடனடியா சோசியல் மீடியால நீங்க கேட்டது வரவேற்கும் பிரதர். நீங்க தயாரிப்பாளர் சங்கத்தை கேட்டீங்களா? என்னைக்கு மீட்டிங் போட்டாங்க? யார் சொல்லணும்? இன்னைக்கு தேர்தலில் வந்து அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பாரா? அவர் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா, போலீஸ் ஆபீசர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? சார் மீட் பண்ணலாம், இல்ல மீட் பண்ணலாம். எது விஜய்ல கிடையாதுங்க. ஏங்க நான் பொலிட்டிக்கல் வேற, நான் பொலிட்டிக்கல் வேற, நான் பொலிட்டிக்கல் வேற. நான் சொல்றது கம்ப்ளைண்ட் எங்க கொடுக்கணும், கம்ப்ளைண்ட் எங்க கொடுக்கணும் உங்களுக்கு தெரியும். கம்ப்ளைண்ட் எங்க கொடுக்கணும்? அங்கதான் கொடுத்திருக்காரு. விஜய் அவர்கள் யாருகிட்ட சொல்ல, கமிஷன் ஆபீஸ்ல முதல் கம்ப்ளைண்ட் அவர் தான் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் நடப்பு சங்கம் இருக்கு. சோசியல் மீடியால இருங்க, சோசியல் மீடியால இருக்கு. சொல்லுங்க. பிரதர் உங்களுக்கு ரெக்வஸ்ட் சொல்ற பர்சனல் வேற. அவருடைய ஃபுல் படத்தை ஒரு தயாரிப்பாளர் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு. நடிகர் முதலியே கம்ப்ளைண்ட் போட்டு இந்த படம் லீக் அவுட் ஆயிடுன்னு கமிஷன் ஆபீசர் கொடுக்கிறாரு. தயாரிப்பாளர்கள் கொடுக்கிறாங்க. இதை நாம் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி சேர்ந்துதான். நான் தான் சொல்றேன், பிரஸ் எங்க இருக்கு? தனியாவா இருக்கு? சினிமா குடும்பம் தானே. நாம் ஒன்னா சேர்ந்து இது கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். நம்ம தெரிவிக்கல, நம்ம மேல தப்பு இருக்குல்ல. விஜய் விட்டுருங்க, டெய்லி ரிலீஸ் ஆகிற படம். சரி, நன்றி பிரதர். இது ஆடியோ ஃபங்க்ஷனு. இது ஏன்னா நியூஸ் வந்துச்சு, பரவாயில்ல. அதை மீறி இந்த சினிமா
பாதுகாக்க வேண்டும். இப்படி ஐயனார் சார் போல பாதுகாப்பு நம்மளுக்கு தேவை சினிமா. அப்பதான் நம்ம வந்து எல்லாருமே வாழ முடியும். ஒவ்வொரு கண்டென்ட் வேற எந்த மாநிலத்திலும் வரல, உங்களுக்கு தெரியாதே கிடையாது நியூஸ். அது ஏன் நம்ம இன்னைக்கு வரைக்கும் தடுக்கல? தடுப்பதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு பெரிய முயற்சி எடுக்க வேண்டும் என்று இங்க இருக்கிற எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். கரா ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும், இங்கு கதாநாயகா வீட்டிற்கும் அருமை நண்பர் மகேந்திரன் அவர்களுக்கும், ஜீவா அவர்களுக்கும், ஆரி அவர்களுக்கும், அவதார் அவர்களுக்கும் மற்றும் இங்கு கூடியிருக்கும் மேடையினுடன் நடிச்ச அத்தனை பேருக்கும் முதற்க நன்றி தெரிவித்துக் கொண்டு, 2022 நமது பிரேம்நாத் சார் வந்து ஒரு ரோல் நடிக்கணும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்பதான் வந்தோம். அந்த படத்துல வந்து கடைசியா ப்ரொடியூசரா பண்ணிக்கணும்னு சொல்லி ஜாயின் பண்ணிட்டு ப்ரொடியூசரா பண்ணிட்டோம். அதுல பாத்தீங்கன்னா நைட்டும் பகலும் போட்டு புளிஞ்சு எடுத்தாங்க. பாவம் மகேந்திரன் அவரு பாவம் ரொம்ப சிரமப்பட்டாரு. ஜீவா அந்த முதலை வச்சு படம் எடுத்திருக்காங்க. அதாவது முதல் படம் அப்படிங்கிற முதலையில வச்சு எடுத்ததுனால இந்த படத்தை நம்ம எப்படியாவது நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நாம இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட 2022லயே இந்த படத்தை வந்து டைட்டில் எல்லா தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, ஹிந்தி 5 மொழியிலே நாங்கள் வந்து டைட்டில் பதிவு பண்ணிட்டோம். அப்புறம் இப்ப புதுசா ஒரு படம் டைட்டில் வந்திருக்குதுன்றாங்க. அது நம்மளுக்கு தெரியல அது என்னன்னு. ஆனா இந்த படத்தை வந்து நாங்க 2022 நாங்க எல்லா ரெக்கார்டும் எங்ககிட்ட இருக்கு, பதிவு பண்ணிட்டோம். அது எப்படி வெளியே விடுறாங்கன்னு சார் அது அருமையான ஒரு கருத்து சொன்னாரு. ஒரு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி. அது உண்மைதான். தயாரிப்பாளர் சங்கம் வந்து வேடிக்கை பார்க்கறாங்க. இது வந்து கூப்பிட்டு கூட எப்படி நாங்க போய் லெட்டர் கொடுக்கறோம், அதை கூப்பிட்டு கூட கேட்டு அது என்ன ஏதுன்னு கூட கேட்கல, இது வரைக்கும் கேட்கல. 2 மாசமா நாங்க அலைஞ்சிட்டு இருக்கிறோம். ரினியூவல் பண்ண ரைட்டு ஓகே, ஆனா அது நாங்க மற்ற இடத்துல எல்லா இடத்துலயும் பதிவு பண்ணிட்டோம். அந்த தயாரிப்பாளர் சங்கம் அவர் சொன்ன மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. எங்களுக்கு அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனா நாங்க வந்து இந்த டைட்டில் வந்து கரான்றது நாங்க வச்சு இப்ப நம்ம ரிலீஸ் டேட்டும் அறிவிச்சிட்டோம். இப்ப நாம வந்து அவர் சொன்ன மாதிரி இப்ப சேலத்துல வந்து ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்க. அதை இப்ப கூட ஒரு படம் தாலின்னு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு ரூம் செலவு நான் தான் கொடுத்துட்டு இருக்கிறேன். நீங்க வேணா வந்து பாருங்க. இப்ப 10-12 நாளா ஷூட்டிங் போயிட்டு இருக்குது. சினிமாக்காரங்க வராங்க. எனக்கு சினிமாவுக்கு சம்பந்தமே இல்லை. நான் சேர்மனா இருக்கிறேன். சேலத்துல மல்லூர் பேரூராட்சியில ஒரு சேர்மேன். நாம வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் வருஷம் ஆண்டுதோறும் எங்க கோயில் திருவிழாவுக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட கூட்டிட்டு போவோம். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு சார் பிரேம்நாத் சார் 30 வருஷமா தெரியும். இந்த சினிமா அப்படி கால் வச்சதுக்கு காரணமே பிரேம்நாத் சார் தான். எனக்கும் சினிமாவுக்கும் என்ன ஒரு நூலளவு கூட எங்களுக்கு அது சம்பந்தமே இல்லை. இருந்தாலும் இவர் நல்ல மனுஷன். பிரேம்நாத் சார் வந்து நிறைய பேர் சினிமாவில் உங்களுக்கு தெரியாது இல்ல. நானே 2-3 பேர்த்திட்டு ஏமாந்துட்டேன் இங்க வந்து சென்னையில. அது வேற, அது வேற கதை. ஆனா இவர் வந்து இவர் சொன்னா கண்டிப்பா நான் செய்வேன். சார் இப்ப ஒரு இந்த படத்தை நீங்க பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா பண்ணுவேன். என்ன காரணம்னா அந்த நம்பிக்கை எனக்கு அவர் மேல. எனக்கு கிட்டத்தட்ட நான் சினிமாவில் பார்த்துருக்கேன், நிறைய பேரை பார்த்துட்டேன். என்னை கொண்டு அதாவது சினிமாவில் வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு 5% நல்லா இருக்காங்க, மீதி ஒரு 95% வந்து பாத்தீங்கன்னா அது நான் சொல்லக்கூடாது. ஏன்னா நானே சினிமா படம் எடுத்துட்டு நானே தப்பா சொல்லக்கூடாது, தப்பாகி போயிடும். ஏன்னா இப்போ இதா பேசுறாங்கன்னு சொல்லி நாங்க வந்து இப்ப ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். நான் வந்து எங்க அப்பா இருக்காரு, டெத் ஆயிட்டாரு. எங்க சேலத்துல நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா தெரியும். யாராவது இறந்துட்டாங்கன்னா, யாரு இறந்துட்டாலும் சரி அந்த இறப்பு வந்து ஃப்ரீ. எல்லாம் ஃப்ரீஜர் பாக்ஸ், வண்டி எடுத்துட்டு போறது, மின்மயானம், இது எல்லாமே ஃப்ரீயா செய்யறேன். ஒரு நாளைக்கு 2 பேர் 3 பேர் 4 பேர் கூட சாகுவாங்க. அந்த 4 பேர்த்துக்குமே ஃப்ரீயா நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட இப்ப நான் வந்து 20 வருஷமா 25 வருஷமா செஞ்சிட்டு இருக்கிறேன். இப்ப ஒரு மின்மயானம் ஒண்ணு கவர்மெண்ட்ல நான் பேரூராட்சி தலைவரா இருக்கிறேன். மின்மயானம் ஒண்ணு ஏற்படுத்தி கைக்குத்தல் குப்புசாமி நினைவு அறக்கட்டளையில்
எங்க மல்லூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் ஃப்ரீ. கிட்டத்தட்ட இப்ப போன மே மாசம் 23ஆம் தேதி வந்து நாங்க அந்த மின்மயனை ஓபன் பண்ணேன். 121 பாடி அனைத்து சமுதாயத்தினருக்கும் நான் வந்து ஃப்ரீயா அடக்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க இதெல்லாம் எல்லாமே இருக்காங்க, மீடியா இருக்காங்க, ஓப்பனா பப்ளிக்கா சொல்றேன். நீங்க எங்கனாலும் வந்து நான் மேடைக்காக பேசல, அந்த சோசியல் சர்வீஸ் நாங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. சரி, சினிமாவிலேயே இவர் கொண்டு வந்து நம்மளை விட்டாரு. நம்ம இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு நம்ம டைரக்டர் அவதார சொல்லணும்னா பாவம் அவர்லாம் நான் என்ன சொல்றதுனே தெரியல. சினிமாவில் வந்து டைரக்ட் 4 வருஷமா அந்த படத்தை அவரால் பாவம் அது வேற ஒரு பல சிக்கல்ல மாட்டினாரு. இருந்தாலும் கடைசியா நானு அந்த இவரு நீங்களாம் கஷ்டப்பட்டாங்களே அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து இந்த படத்தை நான் தயார் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரமப்படுத்தினார். சார் என்னுடைய லைஃப் சார், என் லைஃபே போயிடும் சார், எனக்கு 4 வருஷமா இந்த இதை விட்டு என் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் விட்டுட்டு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓப்பனா இங்கதான் இருக்கார் சொல்றேன். அவரு இந்த பிரேம்நாத் சார்லாம் அவங்கலாம் வந்து சொன்னதுனாலதான் நாம இந்த படத்தை நம்ம வந்து எப்பாடுபட்டா பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னா இந்த டைட்டில் பிரச்சனை இப்ப ஆரம்பிச்சுக்கிடுச்சு. இப்ப நாளைக்கு அவங்க ஒரு ஆடியோ லஞ்சம் பண்றாங்கட்டாங்குது. அது நம்மளுக்கு தெரியாது, அது நமக்கு தெரியல. ஆனா இருந்தாலும் நாங்க மே 15ஆம் தேதி வந்து நாங்க வச்சிருக்காங்க. நான் அவர் வந்து 30ஆம் தேதி தான் வைக்க சொல்லியிருந்தேன். இவர் மே 5 இப்ப வச்சிருக்க ரிலீஸ் டேட் சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு தெரியல. இருந்தாலும் இந்த படத்துக்கு இங்க வந்து வாழ்த்தின அத்தனை நடிகர்கள், டெக்னீஷியன் அத்தனை பேருக்கும், சோசியல் மீடியா மற்றும் கேமராமேனோ அனைவருக்கும் நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாதா பிதா குரு தெய்வத்துக்கு வணக்கம். நான் பேசும் என் தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம். அறிமுகத்துக்கு ரொம்ப நன்றிமா. வயசாயிடுச்சுன்னு வர சொல்லிட்டீங்க, பாராட்டுற மாதிரி. ஸோ அதான் நான் அச்சுவிட்டு கேட்டேன். நம்ம ரிலீஸ் ஆகி மாலைப்பொருள் மயக்கத்திலேயோட மியூசிக் டைரக்டர் இன்ன வரைக்கும் நிறைய பொண்ணுங்க வந்து ஆரியை கொஞ்சம் பிடிக்கும்னு சொல்றது காரணம் அவர் கொடுத்த அந்த ஆல்பம் தான். ஸோ நேற்று தம்பி ஃபோன் பண்ணாப்புல, நான் கேட்டேன், ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுறான். அதனால கேட்டேன், என்னடா தம்பி எங்கே இருக்கீங்க அப்படின்னா, நான் சென்னைக்கு வந்துட்டு இருக்கேன், என்ன மேட்டர் சொல்லு, ஆடியோ லான்ச் சொன்னேன். ஆமாண்ணா, சரி நான் காலைல வரேன். இப்போ ஆக்சுவலாக இன்னொரு காலேஜ் ஃபங்க்ஷன் வேளச்சேரிக்கு போகணும் 11 மணிக்கு, அங்கே தள்ளி வரேன்னு சொல்லிட்டு பசங்களோட வண்டி போட்டு வெளில இருக்காங்க. அதான் பேசிட்டு சீக்கிரம் போயிடறேன்டா, கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் பேசுறதுக்கு வாய்ப்பை கொடுத்துருந்தேன். ஸோ காரசாரமாக விவாதம் போயிட்டு இருக்கு காராபுரத்தில். ஏன்னா வந்தவொடனே எனக்கு தலைப்பு பார்த்துட்டு எனக்கும் கன்ஃபியூஷன், என்னடா வந்து படம் என்கிட்ட டைட்டில்னு சொல்லலை, எதுவுமே போஸ்டும் அனுப்பல. எனக்கு கூப்பிட்டுருக்கான், விஜய் மில்டன் சாரையும் கூப்பிட்டுருக்கான். அவர் காலையில் ஃபோன் பண்ணி அவரு கேட்டாரு, கூப்பிட்டாண்டா திடீர்னு இப்போ தெலுங்கு பிஸ்னஸ் கால் பண்ணிட்டாங்க, அவன்கிட்ட சொல்லு வர முடியலன்னு சொல்லிட்டு. என்ன படம்னு என்ன கேட்குறாரு. இல்லை சார் அவன் கூப்பிட்டான் வரான்னு சொல்லிட்டேன், எந்த தகவலும் இல்லை, எனக்கு எதுவுமே அவன் அனுப்பலை அப்படின்னு. சரி விஷ் பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வர முடியலன்னு சொல்லிடு அப்படின்னு சொன்னாரு. உள்ள வந்தோடனே எனக்கு கன்ஃபியூஷன். இந்த பக்கம் இந்த போஸ்ட் சுத்தும் போது இதுல கரான் இருக்கு, அந்த பக்கம் தனுஷோட போஸ்ட் இருக்கு. இவரு டைட்டில் அவர் எடுத்துட்டாரா, அவரு டைட்டில் இவன் எடுத்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலே தான் நான் உள்ள வரேன். உள்ள வந்தோடனே நான் தமிழ் இங்கிலீஷ் கீழே போட்டிருக்காங்களே, காராவா இல்ல கராவா அப்படின்னு பேரெல்லாம் நம்ம மாத்திப்போம் இல்லையா, அது யார் வச்சாங்க என்ன பிரச்சனை தெரியல. வந்து உட்காந்து நானும் சாரா தான் பேசிட்டு இருந்தேன். வந்து உட்காந்தவொடனே அவரு பொங்கி இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டாரு, அவர் மனசுல இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும். இது குழப்பம் தான். இது வந்து இப்ப நாங்க எந்த காராவை பார்க்கணுங்கிறத முதல்ல ரிலீஸ் டேட்டை வச்சு தான் முடிவு பண்ணோம். இந்த டேட்ல ரிலீஸ் ஆன படம் மகேந்திரன் படம், அந்த டேட்ல ரிலீஸ் ஆன படம் தனுஷ் படம். ஸோ அதனால தம்பி தனுஷோட ரெடி ஆயிட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா வழக்கமா மாஸ்டர் மகேந்திரனா நமக்கு தெரியும்ல, மாஸ்டர் இனிமேல் அழிஞ்சு மகேந்திரனா அவனுடைய பேச்சு நிறைய இடங்கள்ல முதிர்ச்சியோட இருக்கு. ரொம்ப அதுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நிறைய பக்குவமா பேசுறான், மைக்கெல்லாம் பார்த்துட்டு. ஏன்னா நாங்க சின்ன வயசுல இருந்து அவனை பார்த்துட்டே இருக்கனால என் ஒய்ஃப் சொல்லிட்டே இருப்பாங்க, அவனை ரொம்ப பிடிக்கும் வீட்டுல. அவனை பார்த்தே வர இடம் ரொம்ப நாளாச்சு அப்படின்னாங்க. அவனுக்கு ஒரு வீடியோ பேசியிருக்கான், அவனை பார்த்து அவன் எப்படி பேசுறான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி 2 பேரும் ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தோம். அதனால அவன் வந்து தளபதி ஃபேன் வேற. அதனால மைக்க பிடிச்சானா சில நேரங்கள் உணர்ச்சி செய்யப்பட்டு மனசுல இருக்க எல்லாத்தையும் கொட்டிடுவான். உட்கார சொல்லலாம், நிறைய பேசணும் அவனை பத்தி. ரொம்ப நல்ல, ரொம்ப அவங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா டிட்டர்மினேஷன். ஒரு வேலையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை முழுமையா செஞ்சிடணும். தோத்தா கூட அவனால அப்படியே பல்ல கடிச்சிட்டு இருப்பான். ஒரு ஷார்ட் பேட்மிண்டன் ஆடும்போது தோத்துட்டோம்னா அதை ஏன் தோத்தோம், அதை எப்படி சரி பண்ண முடியும், அண்ணா வாங்கினேன் திருப்பி ஒரு கேம் போட்டு ஜெயிப்பான் அப்படின்வான். அந்த அவங்ககிட்ட ஒரு நல்ல ஸ்பிரிட் இருக்கு.
எல்லாரும் வெற்றி தோல்வி வரும். ஆனா இந்த மாதிரியான ஹீரோக்களுக்கு இருக்கிற குவாலிட்டிஸ் என்னன்னா, ஒரு படத்தை தோல்ல சுமந்துக்கிட்டு போறக்கூடிய ஹீரோக்கள்ல மிக முக்கியமான ஒரு ஹீரோ. கடைசி வரைக்கும் அந்த படத்துக்கு என்ன வேலை செய்யணும், நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி டேட் கொடுத்தா என்ன, அது இன்னைக்கும் அந்த படத்துக்கு நம்ம நேர்மையா வேலை செய்யணும். கையில அதுக்கெல்லாம் வேற ஒரு புது படம் வந்தா கூட அந்த படத்துக்கும் நம்ம சரியா நியாயமா செய்யணும். அந்த தயாரிப்பாருக்கு, அந்த இயக்குனருக்கு அது என்ன செய்யணுமோ அதை செய்யறது இருக்குல்ல. நேற்று அவன் பொண்ண போன் கால் கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 பேர் கூப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய நடிகர்கள் படம் நடிக்கிறோம், அவங்க நடிச்ச படத்துக்கு விளம்பரத்துக்கு அவங்களே வர்றதில்லை. இப்போ அது ஃபேஷன் ஆயிடுச்சு. இப்போ அது ஹீரோயினா இருக்கட்டும், சில இடங்கள்ல ஹீரோவா இருக்கட்டும், யாருமே வர்றதில்லை. இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, அவங்க நடிச்ச படம் இந்த பிரீமியர் போட்டா அதை பார்க்கவும் அவங்க வர்றதில்லை. இண்டஸ்ட்ரியில் இவங்க கூப்பிட்டாலும் நிறைய பேர் அவங்களுக்கும் நிறைய வேலை இருக்கு அப்படின்னு வர்றதில்லை. இப்படியான சில சிக்கல்களான சூழல் இருக்கு. திடீர்னு நேற்று ஃபோன் பண்ணோன்னே எனக்கு இன்னொரு டவுட் வேற, இவன் ஏதாவது கட்சியில தொகுதியில ஜாயின் பண்ணி எங்கேயாவது எலெக்ஷன் கேம்பெயின்ல இருக்கா போல இருக்கு அப்படி நான் நினைச்சிட்டு இருந்தேன். இவன் பேச்சு தோரணை எல்லாம் பார்த்தோன்னே அவரு இளைய தளபதியாகி அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. தம்பி இளைய தளபதியாகி சரி மறுபடியும் ஜாயின் பண்ணி ஏதாவது தொகுதியில் இது நிக்கிறான் போல இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கேட்டேன், கூப்பிட்டாங்க, போகலன்னு. படம் நடிக்கிற வேலையெல்லாம் இருக்கு, கொஞ்சம் சம்பாதி சேர்த்து வச்சுட்டு போவோம்னா. அதனால தான் சொன்னேன், இது எலெக்ஷன் டைம் வேற, நிறைய கேம்பெயின்ல நிறைய கோரிக்கைகள்லாம் வர வைக்கிறாங்க. நீ ஏதாவது கமிட்டியில் இருக்கியாடா, பார்த்து ஏதாவது சினிமாவுக்கு பார்த்து செய்ய சொல்றா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டேன். நான் ஏன்னா என்ன வம்பிழுத்து விடுறீங்கன்னு கேட்டான். இல்ல இருக்கிற நிலைமை பார்த்தா விவசாய கடன் ரத்து, அது மாதிரி கூட்டுறவு நகை வச்சவங்க, அதுவங்க படிப்பு கல்வி வாங்கினவங்க, அதுக்கப்புறம் இப்போ டிகிரி முடிச்சு வீட்டில் சும்மா இருக்கிறவங்க, அப்புறம் டிப்ளமோ முடிச்சவங்க. எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, ஐயோ நம்ம 8th ஃபெயிலு, 8th பாஸ், 10th ஃபெயிலு, நமக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லையா, அப்போ இந்த ஃபெயிலான கூட்டத்துக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிற ஒரு கவலை நிறைய பேர் இதை பார்த்தவங்களுக்கு இருக்கும். டிப்ளமோ படிச்சவனுக்கு ஓகே, டிப்ளமோ படிக்காத ஆள் ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒண்ணு அப்படின்னு யோசிக்கும் போது இன்னொரு ஆதங்கமான விஷயம் என்னன்னா, சினிமா துறைக்கு எந்த அறிக்கையுமே இல்லை. ஸோ இன்னைக்கு நிற்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே நிறைய மக்களுக்கான நிறைய திட்டங்களை அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தின விமர்சனங்களை விட்டுருவோம். அவங்க ஒரு மக்களுக்கு என்ன செய்யணுங்கிற நோக்கத்தோட அதை விட்டுருக்காங்க. அதே மாதிரி சினிமா துறையில எனக்கு தெரிஞ்சு பல லட்சம் பேர் இருக்காங்க, பல குடும்பங்கள் இந்த சினிமாவை நம்பி இருக்கு. அவங்களுக்கான ஏதாவது ஒரு திட்டங்கள் இருந்தா, எங்களுக்கெல்லாம் ஓட்டு இருக்கு, ஞாபகம் வச்சுங்க, சினிமாவில் இருக்கவங்களுக்கும் ஓட்டு இருக்கு. அதனால அவங்களுக்கான சில திட்டங்களையும் நீங்க கொஞ்சம் அறிவிச்சீங்கன்னா நாங்களும் மனசு சந்தோஷப்பட்டு இதெல்லாம் வந்தா இதெல்லாம் செய்வீங்கன்னு எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளா அந்த டிக்கெட்டிங் ஆன்லைன் டிக்கெட்டிங்கான விஷயங்கள் கொஞ்சம் அதை முறைப்படுத்தணும், அதுக்கான விஷயங்கள் அவங்க ரொம்ப நாளைக்கு கோரிக்கையா வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு இந்த இருக்கிற பிரச்சனைகள்லாம் சினிமாவில் ஒரு படங்கள் வெளியீட்டில் இருக்கக்கூடிய சிரமங்களை தவிர்க்கிறதுக்கு ஒரு வழிமுறைகளை கொண்டு வரணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. இன்னைக்கு படம் எடுக்கிறது முக்கியமே இல்லை, சார் சொன்ன மாதிரி தியேட்டர்ல ரிலீஸ் பண்றது தான் இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல். ஸோ அதை நம்ம எல்லாம் ஒன்னா இருந்தா தான் செய்ய முடியும். அதுல ஒரு டிவைடிங் பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க, அதாவது இங்க பிளவுவாத அரசியல் ஒரு இடத்துல இருக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். உண்மையாவே பிளவுவாத அரசியல் சினிமாவில் நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம யாருமே ஒன்னா இருக்கிறது இல்லை. அதுதான் ரொம்ப தமிழ் சினிமாவுடைய மிக வருத்தப்படக்கூடிய விஷயம். என்னன்னா மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு யூனிட்டி இருக்குல்ல, இப்ப அண்ணன் பிரஸ் அவருக்கு ஒரு பிரச்சனைனா நான் நிக்கிறதோ, இல்ல எனக்கு ஒரு பிரச்சனைனா புது பிரச்சனையை சொல்றேன். இண்டிவிஜுவலா தனிப்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா நம்ம இருக்கக்கூடிய தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம், ஆடியோ லைன்ஸே நடக்கல, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்காது. இங்க சாப்பாடுறவருக்கு வேலை கிடைக்காது, இது மாதிரி தியேட்டர் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரெண்ட் கிடைக்காது, இது மாதிரி இந்த கேமரா எடுத்துட்டு வரவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு இருக்கு, அதுக்கு பின்னாடி வேலை செய்யறவங்க இருக்காங்க, அதுக்கு முன்னாடி யூடியூபோ சேனலோ வச்சிருக்கு. இத்தனை எல்லாமே பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகக்கூடிய சூழல் இருக்கு. நம்ம ஏதோ பாக்குறோம், இது அவருக்கு நடக்குது இவருக்கு நடக்குதுல்ல, இது நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு எங்கோ வாரம் நடக்குது. ஆனா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம வீட்டுல குடும்பத்துல பொருளாதார ரீதிய பிரச்சனை, கேஸ் விலை ஏறிடுச்சு, பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சு, பொருளாதார ஏறிடுச்சு, வாங்கின சம்பளம் அதே தான். ஆனா நீங்க செலவு பண்ணக்கூடிய அந்த வருமானத்துல செலவு அதிகமாயிடுச்சு. அப்ப இந்த இன்ஃபிளேஷன் அதிகமாச்சுன்னா நாளைக்கு என்ன பண்ணுவோம்? அடுத்து வட்டி கூட்டிடுவாங்க. யாராவது லோன் வாங்கி வச்சிருக்கீங்களா, அப்படியே மனசுல பக்குன்னு இருக்கும். அடுத்து ரெப்போ ரேட் வந்துச்சுன்னா வட்டி ஏறிச்சுன்னா லோன் ஏறிடும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிச்சு புள்ளி. நம்ம ஏதோ சாதாரண சினிமா நினைக்கிறோம், ஆனா இந்த மாதிரியான ஒரு தயாரிப்பாளர் இங்க ஒரு ப்ரொடியூஸ் பண்றதுல அவரு நல்ல மனசோட இங்க செய்யறதுலயும் அடுத்த தடவை செய்யணுமா வேணாமாங்கிற இடத்துக்கு நிறைய பேர் யோசிக்கிற அளவுக்கு தள்ளப்பட்டுருவாங்க. தயாரிப்பாளர் பத்தி சொல்லணும்னா ரொம்ப சந்தோஷமா இருந்த விஷயம் என்னன்னா, வாழ்க்கையில எவ்வளவு முன்னுக்கு போனாலும் பெற்ற தாய் தந்தையை மறக்க கூடாதுன்னு நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க.
ஆனா அவருடைய போட்டோவை இந்த கீழே வச்சு அவர் மாலை போட்டுட்டு அதுக்கப்புறமா அவர் இந்த நிகழ்ச்சியை துவங்கினதுங்கிறது வந்து இது பாக்குறதுக்கு ஏதோ ஊர் நாட்டானா இருக்குன்னா அவர் மேல் வைத்திருக்கக்கூடிய மரியாதையும் அன்பும் அந்த இடத்துல இருந்து தான் எனக்கு ரொம்ப ஆரம்பிச்சது. பெற்ற தாய் தந்தையரை எந்த இடத்துக்கு போனாலும் மறக்காம இருக்கணுங்கிற நிறைய பிள்ளைகளை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு தயாரிப்பாளராக இருந்தாரு. அதுக்கப்புறம் விஜய் சார் வந்து ட்ரைலரா வந்து இன்னைக்கு பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஏன்னா படத்தை பத்தி கொஞ்சம் பேசிடுவோம், பிரச்சனையை பத்தி பேசிட்டா கேப்ஷனே அதுதான் இருக்கும், தனுஷுக்கும் மகேந்திரனுக்கும் கராவில் பிரச்சனையா அப்படின்னு. அது மாதிரி ஸோ இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு மிருகங்களை வைத்து எடுக்கக்கூடிய படங்கள் வந்து நம்ம தமிழ் சினிமால ரொம்ப ரேரா தான் வருது. ஸோ இன்டர்நேஷனலா இதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தாலே அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. எப்படி பேய் படங்கள் பார்க்கறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்களோ, இந்த மாதிரி மிருகங்கள் சார்ந்து எடுக்கக்கூடிய படங்கள் அது ஒரு பெரிய மெனக்கடலான வேலை. இது நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி பண்ணணும். ஏன்னா நம்ம கிட்ட நிஜமா முதலே கூப்பிட்டு வச்சு வாயை தோறது நடிச்சு உள்ள நடிக்க முடியுமா? அது மாதிரி நடிக்கணும். அது மாதிரி ஒரு அதை இமேஜின் பண்ணி நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டிருக்கான். ஆனா தலையில தங்க போட்டு மொத்த படமும் அவனை உரிச்சிருக்காங்க. ஸோ அதனால இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை தலைகளா மாறும்னு நினைக்கிறேன். நீ தொங்கின இவ்வளவு ஸோ ஏன்னா அவன் வாழ்க்கை தலைகளா மாறணும்னு எவ்வளவு பேர் என்ன மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பேர் நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ இந்த படம் அந்த மாற்றத்தை உனக்கு கொடுக்கட்டும். ஸோ லவ் சாங் அப்படின்னா இன்ன வரைக்கும் எனக்கு நெடுஞ்சாலையும் மாலை பொழுது மைக்கிலையும் தான். ஆனால் அதுக்கப்புறம் லவ் போட பாட்டெல்லாம் போடுவாங்க. அதுக்கப்புறம் ஒன்று அந்த பாட்டு படத்தில் இருக்காது, இல்லை விஷுவல் பண்ணுறதுக்கு காசு இருக்காது. லவ்வுக்கும் நமக்கும் அதுக்கப்புறமாவே கொஞ்சம் பிரச்சனை தான். அதனால தான் நான் சொன்னேன், அச்சு கிட்ட கேட்டேன், அச்சு நம்ம படம் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னா, ஒரு 10 years இருக்குமா? இல்லை அதுக்கு மேலே ஆச்சு. ஏன்னா அச்சு இப்போ நீங்கள் பார்க்குற நிலைமையெல்லாம் அப்போ இல்லை. அப்போ வந்து ஒரு நல்ல பிளே பாய், யங் பாய், இஸ் வெரி எனர்ஜெட்டிக். காதல் ரசம் சொட்டிக்கிட்டே இருக்கும் அச்சுக்கிட்ட. வலிஞ்சு நாங்கள் தான் எடுத்துக்கணும், இதில் ஒரு பாட்டு அதில் ஒரு பாட்டுன்னு. அவ்வளோ தூரம் எங்க எனர்ஜெட்டிக். இப்போ பார்த்தா வந்து ஏதோ வந்து இசை ஞானி கேள்விப்பட்டிருங்க, நம்ம பார்த்துட்டு அவர் எப்படி இருப்பாருங்க, அடுத்த உருவமா இருக்காப்புல. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஓகே, அம்மா நல்லா இருக்காங்களா, ஏய் நம்ம அச்சு தானே அது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து. எனக்கு வயசாயிடுச்சா இல்லை அவருக்கு வயசாயிடுச்சான்னு அவர் பேசலன்னா எனக்கு வந்து ஐயோ நமக்கெல்லாம் இவ்வளோ வயசாயிடுச்சா வந்து அச்சு பேசுறது பார்த்து அப்படின்னா அவ்வளோ ஒரு பக்குவமாயிட்டாப்புல. ஸோ அவருடைய ஒவ்வொரு அவருக்கு வயசாயிடுச்சு, அவர் மெச்சூரிட்டி ஆனா கூட அவர் பாடல்களை இன்னும் இளமையும் துள்ளலும் அப்படியே குறையாம வச்சிருக்காரு வந்து. ஸோ இன்னைக்கு இந்த பாடல்கள் சவுண்டிங்கா ரொம்ப நல்லா இருக்கு. படம் பார்க்கும்போது இந்த பக்கம் விஜய் சேதுபதி கண்ணுக்கு தெரிகிறாரு, இந்த பக்கம் அவருக்கு வில்லனா வந்து ரஜினி. ஏன்னா வாய்ஸா கேட்கும் போதும் அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்க்கும்போதும் விஜய் சேதுபதி வந்து ரஜினிக்கு வில்லனா நடிச்சிருக்காரு, விஜய் சேதுபதி ஹீரோவா நடிச்சு அவருக்கு ரஜினி வில்லனா நடிச்சா எப்படி இருக்கும் அப்படி இருக்கு படம் பார்க்கும்போது. ஜீவாவோட வாய்ஸ் வந்து எனக்கு அப்படியே கண்ணை மூடிட்டு பார்த்தா ரஜினி சாரோட வாய்ஸ் இருந்தது. அது ரொம்ப இருக்கு இருந்து அந்த லாஸ்ட் டயலாக் பேசும் போதெல்லாம் வந்து அப்படியே சவுண்டிங்கா அந்த மாதிரி இருக்கு, அந்த மாடுலேஷன், அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே. விஜய் சேதுபதி ஒரு பாட்டு பாடியிருக்காரு. உண்மையே மக்கள் செல்வன் அப்படின்னு அவருக்கு பேர் வச்சதுக்கு பொருத்தமா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, சின்ன படங்கள், இதை நான் உண்மையாவே சொல்லி ஆகணும். விஜய் சேதுபதி ஒரு பெரிய ஒரு நல்ல குணம் அப்படின்னா, சின்ன படங்கள் இன்னைக்கும் யாராவது அவருக்கு ஃபோன் பண்ணி ஒரு ட்விட்டர்ல ரிலீஸ் பண்ணணும்னா இம்மீடியட்டா ஓகே சொல்ற இடத்துல ஆர்யாவும் விஜய் சேதுபதி, அதுக்கப்புறம் விஜய் ஆண்டனி சார், இவங்கெல்லாம் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரிலீஸ் அப்படியா எப்போ பண்ணோம், ஓகே போட்டுருங்க. அது யாரு படம், அது யாரு ப்ரொடியூசரு, அது சின்ன ப்ரொடியூசரா பெரிய ப்ரொடியூசரா, அவங்க தராதரம் பார்த்து பண்றதே கிடையாது. அது பண்ணணுமா, அது இருக்கிற பிஸியான டைம்ல நம்ம நேர்ல தான் போய் அவங்களுக்கு ஒரு விஷயத்த செய்ய முடியல. ஆனா அந்த சமூக வலைத்தளங்கள்ல நம்ம செய்யணுங்கிற எண்ணம் இருக்குல்ல, அதை உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயமாக இன்னைக்கு விஜய் சேதுபதி வந்து செஞ்சுட்டு இருக்காரு. ஆர்யா அதை செஞ்சுட்டு இருக்காப்புல, விஜய் ஆண்டனி யார் கேட்டாலும் அதை மறுக்காம செய்யறாங்க. குறிப்பா இந்த படத்துல அவர் வந்து ஒரு பாட்டு பாடி மகேந்திரனுக்கு பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே அது பாராட்டப்படக்கூடிய விஷயம். ஏன்னா வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்னா, நம்மளால முயன்ற உதவிகளை அவங்கவுங்க தளத்துல இருந்து செய்யறதுன்னு இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த படம் உனக்கு ஒரு பெரிய பிரேக்கா இருக்கும். அதுக்கப்புறம் நடிச்சிருக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ஹீரோயினை பார்த்துட்டு கயாடு லோகர் மாதிரியே இருந்தாங்க. அப்புறம் கேட்டேன், என்ன இல்லை இல்லை அவங்க வேற அப்படின்னா, சரி 4 வருஷம் ஆச்சு கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தம்பி சொல்லிட்டு இருந்தா, இன்னைக்கு வர முடியலன்னு. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நடித்த மற்ற எல்லா கலைஞர்களுக்குமே, டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். தயவு செஞ்சு இந்த படம் உங்களுக்கு பிடிச்சி ப்ரெஸ் ஷோ போடுவாங்க, நல்லா இருந்துச்சுன்னா நல்லா எழுதுங்க.
நல்லா இல்லையா அது உங்களுடைய விமர்சனம் சொல்லுங்க. நல்லா இருந்தா கூடுதல் 2 வார்த்தையை அதை எழுதுங்க, அதுதான் அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கும். அதே மாதிரி புதுசா வரக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கு ஒரு சின்ன ஒரு கோரிக்கையா நான் வைக்கிறது, நீங்க சினிமாவுக்கு வாங்க, வந்தீங்கன்னா நீங்க தயாரிப்பு செலவுல 20 இருந்து இன்னைக்கு 30% கட்டாயம் நீங்க விளம்பர செலவுக்குன்னு எடுத்து வைக்கக்கூடிய நிர்பந்தம் இருக்கு. அதை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு படத்தை செலவுக்கு வாங்க. படத்தை செலவு பண்ணிட்டு இது யாராவது வாங்குவாங்க, யாராவது ரிலீஸ் பண்ணுவாங்க நீங்க வந்தீங்கன்னா இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழல் இல்லை. அப்போ நம்ம வெளியில போய் கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்கு. அப்புறம் அந்த படத்தை பிளச் பண்ண வேண்டிய சூழல் இருக்கு. அதனாலேயே அந்த படம் சரியா விளம்பரம் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தியேட்டர்களும் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நல்ல விளம்பரம் இல்லைன்னா உங்களுக்கு தியேட்டர் கொடுக்கறது இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அநேக தியேட்டர்கள் தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய ஓனர்கிட்ட இல்லை. எல்லாமே கார்பரேட்டா ஒரு பெரிய மால்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு. அப்ப அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, சார் நாங்க போட ரெடியா இருக்கோம், நல்ல விளம்பரம் பண்ணுங்க, எங்களுக்கு இப்படி ஒரு படம் வருதுன்னு தெரிய வைங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்னு தெரியல, எல்லா மாலுக்கு முன்னாடி போய் நம்ம நின்று விளம்பரம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியான சூழலுக்கு இன்னைக்கு தயாரிப்பாளர் தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கும் நான் சொல்லிக்கிறது அப்படி என்னன்னா, விளம்பரங்கள் நீங்கள் என்ன பண்றீங்களோ திட்டமிட்டு சரியா செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு அங்க தியேட்டருக்கான ஒரு நல்ல திரையரங்கம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. மறுபடியும் இந்த பக்கம் அவன் தனுஷோட தான் மோதுவான்னு பார்த்தா அந்த பக்கம் மே டேட்டை போட்டிருக்காரு, அந்த பக்கம் சூர்யா சார் வர்றாரு கருப்பு. ஸோ அதனால தலைவன் வந்து ரெடி ஆயிட்டான். இளைய தளபதி நான் ஒரு பட்டம் கொடுத்தலாம்னு நினைக்கிறேன். தளபதி வந்து நடிக்க போயிட்டாரு, தம்பி நீ இளைய தளபதி எல்லாரோடையும் மோகம் ரெடி ஆகிட்டா. இந்த பக்கம் சூர்யா சாரா, அந்த பக்கம் தனுஷ் சாரா, டைட்டிலுக்காக வாங்க பார்த்துக்கலாம், ரிலீஸா வாங்க பார்த்துக்கலாம், ரெடி ஆகிட்டான். ஸோ உன் வாழ்க்கை இந்த படம் மூலம் எல்லாம் தலைகளாக மாறட்டும், நடித்த அத்தனை கலைஞருக்கும் ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச். நட்புக்காக என்னைக்குமே சொல்ல வேண்டாம், ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் சேதுனா. ஓகே, இது நான் ஒரு ஜஸ்ட் ஒரு 1.5 minute தான் அவரை பத்தி நான் சொல்ல போறேன். அவர் எவ்வளவு முக்கியமான ஒரு பர்சன் எனக்கு அப்படின்ட்டு. இன்னைக்கு எல்லாருமே வந்துட்டு மாஸ்டர்ல வந்து மகேந்திரன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான், சூப்பரா பண்ணான் அப்படின்னு எல்லாருமே சொல்றீங்க. அதுக்கு ஒரே ரீசன் வந்து சேதுனா மட்டும்தான். ஏன்னா எனக்கு அந்த படம் கிடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா சேதுனா தான் இருந்தாரு. அவர் தான் லொகேஷன் என்கிட்ட சொன்னாரு, லொகேஷன் என்ன பார்த்தாரு, எனக்கு மாஸ்டர் கொடுத்தாரு. அவரை மாதிரி தான் நடிச்சேன், அவரை மனசுல வச்சுதான் நடிச்சேன், நான் மாஸ்டர் பண்ணேன். இது மட்டும் கிடையாது, இதுக்கு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 2012 இருந்துமே எனக்கு அண்ணா நல்லா தெரியும். நான் எவ்ரி டைம் அவர்கிட்ட நான் நிறைய சண்டை போடுவேன். நான் எனக்கு எதனா ஒன்று பண்ணுங்க, எனக்கு எதனா ஒன்று பண்ணுங்க நான் கேட்டுட்டே இருப்பேன். ஆனா எனக்கு இப்படி வந்து எனக்கு அது மாஸ்டராகவும் சரி, எனக்கு இந்த படத்துல அந்த பாட்டு பாடி கொடுத்ததாகவும் சரி, எனக்கு இவ்வளவு செய்வார்னு உண்மையா நான் நினைச்சே பார்க்கல. ஏன்னா லைஃப்ல நான் என்னைக்குமே நான் எதுக்கு நான் சினிமால எப்படி ஓடிட்டே இருக்கேன் அப்படின்னா, நிறைய பண்ணிட்டே இருப்பேன். நான் என்னன்னா லைஃப்ல நான் எப்படி ஓடுவேன் அப்படின்னா, நான் என்னைக்குமே தனியா ஓட மாட்டேன். எனக்கு யாரும் கையும் எனக்கு கொடுக்க வேண்டாம். ஆனா நான் திரும்பி பார்க்கும்போது உனக்கு நான் இருக்கேன்ற அந்த ஒரு பார்வை இருந்தா எனக்கு அது போதுன்னு மட்டும்தான் நான் ரொம்ப நம்புவேன் நான். ஏன்னா எனக்கு யாருன்னா கை கொடுக்க நான் வேகமா ஓடுவேன், நான் சொல்லவே மாட்டேன். அந்த ஒரு ஷோல்டரை தாண்டி, அந்த ஒரு லவ்வை தாண்டி என்னைக்குமே சேதுன்னா என் கூடயே இருக்காரு. தேங்க்யூண்ணா. இது ஒரு ஸ்டேஜா எடுத்துக்கிட்டு இது வரைக்கும் நீங்க எனக்கு செஞ்சது, எனக்காக நீங்க பேசினது, எனக்கு நீங்க சொல்லி கொடுத்தது எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஸ்டேஜ்ல நான் உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க் பண்றேன் சேதுனா. லவ் யூ சோ மச் அண்ட் லவ் யூ 3000. தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ அண்ணனுக்கு வேற ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுப்பா, 2 டிக்கெட் மாத்திட்டாரு. வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலை வணக்கத்தில் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். ஸோ நிறைய பேர் வந்து நமக்கு முன்னாடி பேசுறவங்க ரொம்ப ஃபயரான ஸ்பீச்லாம் கொடுக்கும்போது நம்ம என்ன பேசணுன்ற விஷயமே நமக்கு எல்லா மேடையிலுமே மறந்துடும். ஸோ அதனால நான் யாரையாவது பேர் சொல்ல மறந்துட்டேன்னா அவங்க அட்வான்ஸாக என்னை மன்னிச்சிருங்க. ஸோ அந்த மன்னிப்பை நான் முதல்ல கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக சில பேரை நான் சொல்றதுக்கு மறந்துடுவேன்னு நினைக்கிறேன். அதை கண்டிப்பாக பாருங்க, மன்னிச்சு வந்துட்டாரு எங்க கேமராமேன். அவர் பேரை கண்டிப்பாக நான் மறந்துருப்பேன், இப்போ ஞாபகப்படுத்திட்டாரு, நல்ல வேலை. தேங்க்யூ. ஸோ சில பேருக்கு நம்ம ஒரு படத்துக்கு வந்து நன்றி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும்னு நான் நினைக்கிறது பவானி என்டர்டைன்மெண்ட் ராஜேஷ்குமார் சாருக்கு. ஸோ அவருடைய பங்கு, அவருடைய அந்த ஸ்டார்ட் அப் இல்லைன்னா நம்ம இன்னைக்கு இந்த அரங்கத்தில் இருந்திருக்க முடியாது. அதுக்கு அடுத்ததான் நான் சொல்ல வேண்டியது இயக்குனர் அவதார் அவருக்கு. எனக்கு வந்து இந்த நேம் கன்ஃபியூஷன் அப்பையிலேருந்தே இருக்கு. சார் அவதார் டைரக்டர் உங்களை கூப்பிட்டு படம் பண்ணுன்றாரு. நான் அப்பா ஜேம்ஸ் கேமரூனா, அந்த ஆள் கண்ணில் நம்ம எப்படா பட்டோம்,
அவதார் படம்னா நம்மள வந்து ஒருவேளை ஏதோ சூப்பர் ஸ்டார் அந்த டூப்புக்குலாம் பண்ணது ஏதாவது ஃபாரின் டெக்னீஷியன்லாம் ஒர்க் பண்ணாங்க கோச்சடையான்ல, யாராவது சொல்லி கேள்வி நம்மளை வந்து அவதார் டைரக்டருக்கு நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்களான்னு சொல்லி நானும் போய் பார்த்தா நம்மளாலே தொப்பி போட்டிருக்காரு. அவருக்கு ஆக்சுவலா வேற ஒரு செல்ல பேர் இருக்கு, நாங்க அவரை அப்படிதான் கூப்பிடுவோம். அவதார், யோ அவதார் நீ நீ எங்க இங்க அந்த இதுல சொல்லுவாங்கல்ல கவுண்டர், யோ மிலிட்டரி நீ எங்க இங்க, நீங்களா 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 அந்த மாதிரி பார்த்தா நம்ம அவதார் இங்க இருந்தாரு. ஸோ அந்த நேம் கன்ஃபியூஷன் வந்து அந்த அவதார் அங்க ஸ்டார்ட் ஆனது. அடுத்து பாத்தீங்கன்னா எங்களுடைய படத்தோட டைட்டில் கரா வரைக்கும் அந்த கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. நான் மூணாவதா ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னேன் தெரியுமா, அது வந்து வேல்ஸ் இன்டர்நேஷனலுக்கும் தனுஷ் சாருக்கும் தான். ஏன்னா அவங்க நடுவில் பூந்து இந்த டைட்டில் வந்து ஃபாஸ்டா ரிலீஸுக்கு வரலன்னா நாங்க ரிலீஸுக்கு இன்னும் லேட்டா இருப்போம். குழந்தையே வளர்ந்துருச்சு. அடுத்ததா வந்து எங்க படத்துடைய ஹீரோ, அவர் வந்து எங்க எல்லாத்தையும் அண்ணன் அண்ணன்னு சொல்லுவாரு. பட் நாங்க ஸ்கூல் படிக்கும் போதும் சினிமா நடிச்சிட்டு இருக்காரு. நாட்டாம படிக்கும் போதும் நான் உண்மையிலே ப்ராமிஸா பள்ளிக்கூடத்தில் போய் பாக்குறேன், லீவ் விட்டுட்டு நாங்க படத்தை பார்க்க போறோம், தாத்தா நான் பார்த்தேன்னு சொன்ன எங்களுடைய சீனியர், எங்களுடைய கலை உலக அண்ணா, எங்களுடைய அன்பு அண்ணன் மகேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. ஏன்னா வந்து ஸ்கிரீன் ஷேரிங்ல அவருக்கு ஈக்குவலான ஒரு ரோல் எனக்கு இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் நினைச்சிருந்தாருன்னா வேற யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். பட் அந்த கலையை நேசிக்கிற அந்த ஒரு கலைஞன் சக கலைஞனுக்கு எவ்வளவு பெரிய கேரக்டரா இருந்தாலும் அதுல வந்து எந்த ஒரு தயக்கமுமே இல்லாம ரொம்ப இணக்கமா ரொம்ப பாசமா இந்த கேரக்டர் எங்களை பண்ண வச்சாங்க. அடுத்த நன்றி வந்து எங்களோட மியூசிக் டைரக்டர் அச்சு ராஜாமணி சார். அந்த காதல் குமார் அப்படின்ற ஒரு சாங் இருக்கும். அந்த சாங்கை நான் வந்து அவருக்கு தெரியாது, நான் ஒரு 1000 வாட்டி கேட்டிருப்பேன். அவதார் என்கிட்ட நான் வந்து அடிக்ட் ஆயிட்டேன் அந்த பாட்டுக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்குள்ள இருக்க குட்டி குட்டி டீடைல்ஸ் எல்லாம் நீங்க டெஃபினட்டா அந்த சாங் வந்து கேட்கணும். ஏன்னா வந்து அது டெஃபினெட்லி கரெக்டா ஒரு ஹிட் சாங், அது கரெக்டா ப்ரமோட் பண்ணா பெரிய சாங்கா இருக்கும். ஸோ அந்த பாடலை பாடி கொடுத்த அன்பு சகோதரர் திரு விஜய் சேதுபதி சார் அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக ஹீரோயின் சாஹிபா, அவங்க சாரிப்பா வர முடியலன்ட்டாங்க. அவங்க வந்து ஏதோ அவங்களுடைய ஃபேமிலி ஃபங்க்ஷன் சேம் டேட்ல கிளாஷ் ஆனதுனால அவங்க வர முடியல. ஸோ அவதாருக்கு வந்து இந்த சேம் டேட்ல கிளாஷ் வர்றது புது விஷயம் கிடையாது. எலெக்ஷன் டைம் ஃபங்க்ஷன் எல்லாருமே பொலிட்டீஷியனா வேற நிறைய பேரை கூப்பிட்டுருக்கீங்க, எப்படி அவங்களுக்கு பிரச்சாரம்லாம் இருப்பாங்களே, எப்படி அவதார்னா இல்லைண்ணே நம்ம ஃபங்க்ஷன் இந்த டேட் விட்டா பண்ண முடியாது, நம்ம பண்ணிடுவோம், ஏன்னா May 15 வந்து ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், நம்ம கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படின்னாரு. ஸோ சாஹிபா எங்க இருந்தாலும் உங்களுடைய எல்லா முயற்சிக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்துல ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க, ரொம்ப அழகான ஒரு ஹீரோயின், ஒரு பியூட்டிஃபுல் ஹீரோ அண்ட் பியூட்டிஃபுல் ஹீரோயின் இந்த படத்துல நீங்க வந்து பார்க்க போறீங்க. அந்த சாங்ஸா இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்துல ஒரு எனக்கு ஹீரோயினா ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கு. எனக்கு ஹீரோயின், ஆமா நான் 2 பேருக்கு நடுவில் உட்காந்துருந்தேன், நீங்க லெஃப்டா ரைட்டான்னு கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. லெஃப்ட் ஹீரோயின் வந்து 2026 லெஃப்ட் வந்து 2006 எனக்கு ஹீரோயினா நடிச்சவங்க. என் பக்கத்துல அந்த பக்கம் இருந்த காவியவர்ஷினி கனாக்கானும் காலங்களில் என்னோட பேர். அவங்க என்னை துரத்தி துரத்தி லவ் பண்ற மாதிரி ஒரு கதாபாத்திரம். ஆரம்பத்தில் நிறைய சண்டை இருக்கும், அதுக்கப்புறம் நாங்க வந்து அதுல சேருவோம்னு வச்சுங்களேன். கனாக்கானும் காலங்களில் ஜீவா சார் அவர் கேரக்டர் பண்ணிருப்போம். அதுல எனக்கு பேரா நடிச்ச காவியா 2006. இந்த சைடு 2026 நம்ம கிமாயா. இப்ப கிமாயாவுக்கு டென்ஷன் என்னங்க நீங்க வந்ததுல இருந்து அவங்க கிட்டயே பேசிட்டு இருக்கீங்களா, யார் அந்த பொண்ணுன்னு. ஏமா நீ இங்கிலீஷ்லயே பேசுற, நீ பேசுறது எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த புள்ளதான் தமிழ்ல பேசும், நான் பேசுறது அதுக்கு தான் புரியும், அது பேசுறது எனக்கு புரியுது, அதனால நாங்க பேசிட்டு இருக்கோம், நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத. இப்ப ஃபங்க்ஷன் முடிஞ்சான கிளம்பிடும், அதுக்கப்புறம் ஃபுல்லா நான் உங்க கூட தான் பேசுவேன். இன்னைக்கு ஃபுல்லா ப்ரமோஷன் வேற போகணும் கிமாயா. ஐ பிலீவ் யூ. ஓகே, 3 days ஃபுல் ப்ரமோஷன் வித் யூ. We going all channels and interviews, everything with you. And so நல்ல ஒரு நண்பர், நல்ல ஃப்ரெண்டு கிமாயா, ஒரு டெடிகேட்டட் ஆக்டர். நீங்க வந்து பார்க்கவே முடியாது. ஆக்சுவலா அவங்க பேரு அதெல்லாம் வந்து சொல்றது வேற, ஒரு நல்ல ஃப்ரெண்டு. உண்மையை சொல்லிடுறேனே, எனக்கு வந்து அவங்க மேல ஒரு சிஸ்டர் ஃபீல் தான் இருக்கும். ஒரு தங்கச்சி நம்ம கூட சண்டை போட்டா எப்படி இருக்குமோ, என்ன அந்த பொண்ணு பார்த்தா தங்கச்சி ஃபீல் தாயா வருது, ஜோடின்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப அவங்களே கேட்பாங்க, யோ என்ன கடைசியில முதல்ல கட்சி நான் சாகுறேன், நீ ஃபீலே பண்ண மாட்டேங்கிறியே அப்படின்வாங்க. அந்த மாதிரி. அடுத்ததா எங்களுடைய டெக்னீஷியன் ஃபைட் மாஸ்டர் ரவி அண்ணன், அவர் வந்து இந்த படத்துல வேற லெவல்ல அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்ச நாள்ல அவ்வளோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து
எல்லார்கிட்டையும் வாங்கியிருப்பாரு. ஸோ நீங்கள் ஆக்டர்ஸை வந்து வேலை வாங்குறது ஈஸிங்க. crocodiles வந்து நிறைய டம்மியும் நாங்கள் ஷூட் பண்ணோம். அந்த crocodiles போர்ஷன் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையிலே ஒரு முதலையோட நாங்கள் ஷூட் பண்ணது வந்து குஜராத்தில் விஸ்வாமித்ரா நதிக்கரையில் ஒரு கோடவுன், அந்த பேஸ்மெண்ட்ல நாங்கள் ஷூட் பண்ணுறோம். அந்த பேஸ்மெண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உண்மையிலே முதலைங்க இருக்கும். ஒரு 100 முதல்ல படுத்து கிடக்கும். நாங்கள் ஃபர்ஸ்ட் ஷெடியூல் முடிச்சுட்டு அந்த டம்மி கிம்மிலாம் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். நடுவில் ஒரு பெரிய மழை, ஆற்று தண்ணியெல்லாம் வந்து அந்த நாங்கள் ஷூட் பண்ணுற அந்த சப்வே கீழே வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த செட்டுக்குள்ளே வந்துருச்சு. மழையெல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கள் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லாம் போயிட்டு அந்த டம்மி முதலையெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்பா, எல்லாம் நனைஞ்சு நனைஞ்சு வேஸ்ட்டாக போயிருக்க போது என்ன ஆச்சுன்னு போய் பாருங்கன்னு சொன்னால் 2 முதல்ல உண்மையிலே வாழை ஆட்டி இருக்குது. அலறி அடிச்சு ஓடி வந்தாங்க. ஏன்னா உண்மையான முதல்ல அந்த ஆத்தங்கரையிலேருந்து இறங்கி உள்ள செட்டோட செட்டாக வந்து கலந்துச்சு, குரூப்பில் டூப் ரவுண்டு மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இந்த படத்தில். அண்டு கேமராமேன் வில்லியம் சார் பொறுத்த வரைக்கும் அவருக்கும் அவர் கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பை உருவாக்கியிருக்காரு. ஸோ அவருடைய டெக்னிக்கல் ஒர்க்கும் லைட்டிங்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த படத்தை பற்றி நான் ஃபுல்லாகவே இந்த படத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் இருக்கும், எல்லாரையும் பற்றியும் சொல்லணும், தயவு செஞ்சு மன்னிக்கணும். அண்டு இப்போ இந்த படம் வெளிவரதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படி யாருன்னு சொன்னால் பிரேமநாத் அண்ணன். இந்த படத்தில் ஒரு பெரிய டான், நான் வந்து சின்ன டான் தான், எனக்கு மேலே ஒரு பெரிய டானா இந்த படத்தில் அவர் என்னையே போட்டு தள்ளுறதுக்கு தேடிட்டு இருக்க ஒரு டானா அவர் நடிச்சிருப்பாரு பிரேம்நாத் அண்ணன். அவர் சொன்னார் இல்லையா, ஃபர்ஸ்டே நம்ம ஐயனார் சார் பேசினார் இல்லையா, இந்த படத்தோடைய இவர் பிரேம்நாத் அண்ணன் சொன்னா நான் என்ன வேணா செய்வேன், அந்த அளவுக்கு நம்பிக்கை நட்சத்திரம் சொன்னார் இல்லையா. ஸோ அவருக்கு இந்த படத்தை இனிஷியேட் எடுத்து இன்னைக்கு ரிலீஸுக்கான எல்லா முயற்சியும் செய்தார். அவருக்கு என்னுடைய நன்றி. அடுத்ததா என்னுடைய மிகப்பெரிய நன்றி என்னன்னா, இன்னைக்கு உள்ள இந்த சினிமாவுடைய இதுல ஒரு ஃபுல் ரிஸ்க் எடுத்து இந்த படத்தை இதை வந்தே ஆகணும். டே 1 பூஜையில எப்படி நம்ம பார்த்தோமோ அந்த பூஜையில இருந்து இந்த படத்துல ஒரு கதாபாத்திரமாகவும் நடிச்சு அவர் ரோலையும் அவர் சின்சியரா செஞ்சு அதுக்கு அடுத்து அவதாருக்கு இன்னொரு படம் பண்றதுக்கான ஒரு முன்னேற்பாடுகளையும் செஞ்சு இப்போ இந்த படத்தை ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்து இன்னைக்கும் அவருக்கு பல வேலைகள் இருக்கு. அந்த வேலைகளுக்கு நடுவுலையும் இந்த ஃபங்க்ஷனை வெற்றிகரமா நடத்தி முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு உயர்ந்த உள்ளம் சினிமாவுக்கு அவர் செய்யறதுக்காக நான் அந்த விஷயத்த சொல்லலை, அவருடைய பகுதி மக்களுக்காக அவர் செய்யற அந்த ஒரு விஷயத்துக்காகவும் சேர்த்தே நான் சொல்றேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றது எங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய பலமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அண்ணன் சேலம் ஐயனார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படத்தை ரிலீஸ் பண்ற மங்களம் சினிமாஸ் அண்ணன் பிச்சைமுத்து அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய பேர் சொல்ல வேண்டியது இருக்கு. ஆங்கர் மட்டும் பின்னாடி இருந்து பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா கரெக்ட் டைமுக்கு வந்தது அவங்க தான், 10:30 மணிக்கு. நீங்க எல்லாம் வந்து உட்காருங்க, எனக்கு டைம் சொல்லிட்டாங்க, நான் எப்போ வரணுமோ வந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இதுல ஒரு சாங் ஒன்று பாடி ஒரு நல்ல ஒரு டான்ஸ் ஒன்று பண்ணியிருக்கிற ஆக்ட்ரஸ் மாரிமுத்து, நமிதா மாரிமுத்து. அந்த நேம் கன்ஃபியூஷன் நான் சொன்னேன் இல்லையா, கரா அவதார், அது மாதிரி நமிதா ஒரு பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டியா, ஏ மச்சான் என்ன மச்சான் பாட போறாங்க, நமிதா பாடுவாங்களான்னு பார்த்தா இந்த நமிதா வேற லெவல்ல அவங்க என்ன நமிதா அனுஷ்கா மாதிரி இருக்காங்க ஆளு அப்படின்னு. ஸோ அவங்க அவ்வளோ அழகான ஒரு பாடல் பாடியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் நிறைய டெக்னீஷியன்ஸ் பத்தி சொல்ல வேண்டியது இருக்கு. வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லணும். பட் எப்பயுமே நமக்கு வந்து மைக் ரொம்ப லேட்டாக கிடைக்கிறதுனால நிறைய விஷயத்த நான் கவர் பண்ண முடியாம போயிடும். அண்ட் அண்ணன் திருமலை அவர்கள் திரையுலகத்தில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் அவங்க ரொம்ப அழகா முன் வச்சு அதற்கான தீர்வை நோக்கி தொடர்ந்து அவர் போராடிட்டே இருக்கார். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஓகே, அந்த ஆங்கர் அத்தனை பேருக்கும் அந்த அத்தனை பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை கண்டு ரசிக்கும் அனைவருக்கும் என் நன்றி. அண்ட் இந்த படத்துல எங்களுக்கு வந்து இந்த குட்டி பாப்பாவா ஒரு பாப்பா நடிச்சிருந்தது. நான் தான் சொன்னேன், நீ உட்காந்தே இருமா, நீ ஏன் சொன்னா எங்களோட டியூரேஷன் தெரிஞ்சிடும். ரொம்ப அழகான ஒரு கேரக்டர் நடிச்ச ஹாப்பி. அவங்க வந்து வாழ்க்கையில எல்லாம் வளங்களும் பெற்று இன்னும் பெரிய அளவில் வரணும், அவங்களையும் வாழ்த்தி வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஒரு தரப்பட்ட நேரம் 5 நிமிஷம், நான் ஒரு 2 நிமிஷமா ஆக்கிக்கிறேன். நன்றி, எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க. அண்ணன் ஐயனார் அவர்களே, நீங்கள் மயானமாக தந்தீர்கள் இந்த மக்களுக்கு. இந்த படத்துக்கு பிறகு மயானம் தரமாட்டீர்கள், விமானம் தருவீர்கள். யாரோ ஒருத்தர் தான் கைத்திட்டு இருக்காரு.
ஏன்னா நான் எழுதி வச்சுக்கோங்க, எல்லாம் நிறைய பேர் ஒரு 80% நண்பர்கள் தான் பத்திரிகையில, 85% கூட இருக்கும். வெற்றி இயக்குனர் வெல்லும் இயக்குனர், வெற்றியின் இயக்குனர் வெல்லும் இயக்குனர், வீரத்தின் இயக்குனர், விருதுகளை குவிக்கும் இயக்குனர், வினாடி நேரம் கூட அவனை பிடிக்க முடியாது என்று அவதாரம் எடுத்த இயக்குனர் இந்த ஓரத்திற்கு இந்த அவதார் இயக்குனர். ஏன்னா ஒரு அந்த சும்மா ஒருத்தனை வந்து பாராட்டி புகழ்ந்துட்டு போறது கிடையாது. எனக்கு ஒரு பாட்டு கொடுத்ததுக்காக பாராட்டுறதா? எங்க ஊர்ல அப்படிதான். எதுக்குதான் ஒருத்தர் கவிதை எழுதுவார். ஒருத்தர் இறந்துட்டாரு, கவிதை கேட்டதுக்கு முனிசாமி என்னும் முதியோர் மறைந்தனையோ, அவர் பேர் முனிசாமி, அவர் முனிசாமி என்னும் முதியோர் மறைந்தனையோ மூத்த தமிழ் கோவை என்னாரு. அதான் முனிசாமி வந்து தெலுங்காரன், மூத்த தமிழ் கோவை, மூக்கு மூ போட்டது. இப்படி புகழ்ந்து ஒரு வெற்றித்தனமா புகழ்றது ஒரு காமெடி ஆயிரும். இவருடைய திறமைகளை பார்த்து இந்த ட்ரெய்லரை பார்த்து அவ்வளவு ஒரு நேர்த்தியான அடர்த்தியான, ஏன் ஒரு பெரிய வெற்றி பெறுவான்னு சொன்னா அது காரணம் சொல்லணும். சும்மா ஒருத்தரை பாராட்டுறது கிடையாது. அடுத்து மகேந்திரனை பத்தி எல்லாம் பேச வேண்டி இருக்கு. 2 நிமிஷத்துல எப்படி பேசுறது? எப்படின்னா ஒரு சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டார். இதுதான் முக்கியமான விஷயம். ஒரு படைப்பாளி திருப்தி அடைய மாட்டான். அடர்த்தியா இருக்கும். இது எங்கேயுமே இல்லையே பாத்தீங்களா? சொன்னார், ஜீவா சொன்னார், அந்த குமார் பாட்டு புதுசா இருக்கு, எத்தனையோ முறை கேட்ட. எத்தனை ஒரு ஜீவா எத்தனை பாட்டு கேட்டீங்க? 500 பாட்டு. இதுதான் அந்த புதுசு. எப்ப பார்த்தாலும் ஒரே மானே தேனே கட்டிப்பிடி மாமன் தோல் தொட்டுக்கடி, என்னதுக்குற அந்த கன்றாவையே தரோட சொல்லுவீங்க. ஒரு புதுசா எக்ஸ்பெரிமெண்டல் ஒரு டைரக்டர். அவரை பாராட்டி எனக்கு ஏதாவது போதா? என்னுடைய இலக்கு ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்துக்கு ஏதாவது ஒரு பெரிய பதவியில போகணும், ஏதோ ஒண்ணு ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணணும். அது பார்த்தா அண்ணன் உண்மையிலேயே நான் உங்களை கைவிட்டு வணங்குறேன். இந்த ஏழைங்களுக்கு அதாவது நீங்க விமானம் கொடுக்க போறீங்க. வந்து மயானம் கொடுத்தீங்க. அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். அதுதான் நீங்க வந்து அரசியல் எந்த கட்சி என்னன்னு தெரியாது. அவரு சொன்னாரு, நான் வந்து தளபதியுடைய ரசிகர்னு ஒருத்தர் சொன்னார். யாரு சொன்னாங்க? 2 பேர் இருக்குன்னு சொன்னாங்க. நானும் ஒரு தளபதியுடைய ரசிகர் தொண்டர் தான். நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தளபதியோட தொண்டர்னா, அதாவது இன்னொருத்தர் சொன்னார், இந்த ஆமா அப்பா என்னன்னா காமெடி என்னன்னா, எவ்வளவு சிரிப்பு வந்துச்சு எனக்கு பின்னால உட்காந்துருக்கும் போது. இந்த பிரச்சனைகள் காரணம் காவல்துறை, அரசியல். ஒரு ஓரத்துல எங்கேயாவது ஒரு காக்கா உட்காந்து கரண்ட் போனா அதுக்கு மூக்காவ காரணம் என்னங்க நியாயம் இது? ஒரு பேசுறது மீனிங் இருக்கணும். இங்கிருந்து போயிட்டே இருக்கோம், அங்க ஒருத்த கொண்டு வச்சா அதுக்கு என்ன பண்ண முடியும்? இந்த தமிழ்நாட்டுல, இந்தியாவுல, உலகத்துல எல்லாம் சொல்றான், அடுத்த செகண்ட்ல இந்த தமிழ்நாட்டுல உள்ள போலீஸ்காரனா கரெக்டா பிடிக்கிறாங்கன்னு. அது இங்க தேவையில்லாத டாபிக். அதுக்கு சொல்ல வரேன், அவருக்கு பதில் சொல்றதுக்காக சொல்ல வரேன். உண்மையிலே அருமையான ஒரு கிரியேட்டர்ஸ். மகேந்திரனுடைய பெரிய ரசிகர் தான். அந்த தம்பிகிட்ட வந்து எல்லா திறமையும் இருக்கும். ஆடல் இருக்கும், பாடல் இருக்கும், நடனம் இருக்கும், அதை விட எளிமை இருக்கும், பணிவு இருக்கும், எல்லா திறமையும் ஒன்னா சேர்ந்து இருக்கும். அவங்கிட்ட விருதுகள் இன்னும் பல குவிந்திருக்கும். நல்ல பலத்தை கை தட்டுங்க. ஏன்னா அவ்வளவு திறமைக்காரன். என்னவோ பிரச்சனை, எங்கேயோ பிரச்சனை மாதிரி அந்த மாதிரி கேஸ் தான் அவரெல்லாம். இளையராஜாங்கிற இசைஞான உலகத்துல பெரிய மியூசிக் டைரக்டர் தான். 25,000 பேர் கலந்துகிட்ட அவரோட அந்த போட்டியில ஒரு தங்கப்பண்ண வாங்கின ஒரு கவிஞர், நிறைய பெரிய பாட்டு எழுதுற அவர் நான் தான். என்ன இதான் ஒரு நமக்கு இலக்கு வேற எங்க ஓடிக்கிட்டு இருப்போம். எங்க இப்ப நண்பர் சிரிக்கிறாங்க, எல்லாம் பத்திரிகை நண்பர்கள். அதனால யாரையுமே தீர்மானம் பண்ண முடியும். இங்க உள்ளுக்குள்ளே எத்தனை பேர் தயாரிப்பாளர் சொன்னாங்க, இவரே நாளைக்கு பார்த்தா ஒரு எம்எல்ஏ கூட அமைச்சர் ஆகலாம். இவன் எப்படி விலகு போய் டப்புன்னு மேல்மொழி ஆயிடுவான். யாரையுமே பாத்தீங்கன்னா அதெல்லாம் வேற காலங்க. ஒருவரை பத்தி பாராட்டி சொல்லும்போது சொன்னாங்க, யார் திருமலை அண்ணன் சொன்னார், ரொம்ப பணிவா இருக்காரு, பந்தம் இல்லாம இருக்காரு, ஓடுறாரு, அவரே எல்லாமே டீ கொடுக்குறாரு, அவரே தண்ணி கொடுக்குறாருன்னு. அதெல்லாம் வந்து ட்ரெண்ட் மாறிடுச்சு. இப்பெல்லாம் வந்து நான் தான் டைரக்டர், போயாடுவான், நான் தான் எம்எல்ஏ, அப்படிலாம் பந்தாலாம் பண்ண முடியாது. கம் டு த பீப்புள், ஃபார் த பீப்புள், அமாங் த பீப்புள், டு த பீப்புள். அதான் இங்க இருக்க முடியும். நீ பாட்டுக்கு அந்த இதெல்லாம் யாரு அல்ல அண்ணன் அண்ணன் குளிக்கிறாரு, வெளியே சொல்ற, அதெல்லாம் வேற மாதிரி ஆயிடுச்சு. உலகமே மாறிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறது. நீங்க இயக்குனர் பணிவாகவும் கனிவாகவும் அடக்கமாகவும் தொடக்கமாகவும் வெற்றியாகவும் இருக்கணும். அத்தனை அந்த அச்சுவை பத்தி அவரு வேற ஜீவாவே சொல்லிட்டாரு. அச்சுவோடைய பாடல்களை பற்றி சொல்லவே தேவையில்லை. அனைவருக்கும் வாழ்த்துகள். இந்த படம் எப்படி பிரமாண்ட வெற்றிகளை பெறப்போகுது என்பது இந்த தீர்ப்பு எழுதக்கூடிய நீதிபதிகள் இங்க ஒரு 75-80 பேர் உட்கார்ந்துருக்கீங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு, எனக்கு எழுதிக்கங்க. பிரமாண்ட வெற்றிகளை பெறப்போகிறது. காரணம் புதுமை, அருமை, சிறப்பு. வணக்கம்.
அனைவருக்கும் காலை மற்றும் மதிய வணக்கம். அற்புதமான விழாவிற்கு என்னை அழைத்ததற்கு மிகப்பெரிய நன்றி. கண்டிப்பா பிரேம்நாத் சாருக்கு தான் நான் சொல்லிக்கணும். ஏன்னா அந்த ஒரு மனிதர் வந்து மீடியா மேல மட்டும் இல்லாம, திரைப்படங்கள் மட்டும் இல்லாம, பாடல்கள் மட்டும் இல்லாம ஆடியோ வராம இருந்தது. ஓகே. சோ அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம், நான் வந்து நிறைய அவருக்கு கச்சேரிகள் போய் பாடியிருக்கேன். சோ அவுட்டர்லாம் நிறைய உள்ள இன்டீரியர் எல்லாம் போய் பாடுவோம். அதாவது திருநெல்வேலிக்குள்ள மக்கள்லாம் பார்க்கவே முடியாத சினிமா படங்கள்ல ஜஸ்ட் ஆர்டிஸ்ட் எல்லாம் அப்படியும் வெறும் படத்துல மட்டும் பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு 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 ஏரியாவா இருக்கும். அங்க கொண்டு போய் எல்லா கலைஞர்கள், அதாவது நம்ம கிங்காங் அண்ணன், போண்டாமணி அண்ணன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பேர், இப்ப வாய்ப்பு இல்லாம இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாம், மறந்து போனவங்க எல்லாம் கொண்டு போயிட்டு அவ்வளோ ஒரு அற்புதமான இசை நிகழ்ச்சி நடத்துவாரு. ஆடல் பாடல், பாம்பேல இருந்து டான்சர்ஸ் எல்லாம் வர வச்சு கம்ப்ளீட்டா ஒரு ஸ்டேஜையும் மாற்றக்கூடிய ஒரு மனிதர். எல்லாருக்குமே வந்து வாய்ப்பு கிடைக்கணும், எல்லா மக்களும் அவங்கள போய் ரீச் அவுட் ஆகணுங்கிறது அவரோட. இப்போல எனக்கு கிட்டத்தட்ட வந்து அவர் ஒரு 20 வருஷமா தெரியும். அப்பத்துல இருந்து அந்த மாதிரி ஒரு ஷோஸை வந்து கொண்டு வரணுங்கிறது அவரோட ஒரு பெரிய ஆசை. அதுல அவரோட ஆர்வம், அந்த ஆர்வத்தின் அடிப்படை தான் இன்னைக்கு அதுக்கப்புறம் அவர் நடிக்க ஆரம்பிச்சு நடிப்புல இருந்து தயாரிப்பு வரைக்கும் அவர் வளர்ந்திருக்காருங்கிறதுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் மற்றும் கைத்தட்டல் கண்டிப்பா கொடுக்கலாம். ஏன்னா இந்த வளர்ச்சி அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் போய் போய் கஷ்டப்பட்டு அதுல இருந்து வர காசுகள் எல்லாம் எடுத்து வச்சு அதை சேர்த்து வச்சு ஒண்ணுக்கு பண்ணணுங்கிறது வந்து ஒரு பெரிய மனசு வேணும். அதுக்கு ஒரு கண்டிப்பா பெரிய தைரியமும் இருக்கணும். சோ நிச்சயமா நான் எல்லாருக்கும் என்ன சொல்றேன் அப்படின்னா வந்து, கண்டிப்பா நிறைய தயாரிப்பாளர்கள் வராங்க இங்க. சோ லாட் ஆஃப், இப்ப கூட ரீசெண்டா 2-3 படம் போன மாசம் ரிலீஸ் ஆச்சு. ப்ரொடியூசர் வந்து டோட்டலா லாஸ்ட் மேடம் அப்படின்னு எனக்கு போன் பண்ணி அப்ப சொல்லும் போது ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாரு, இது என்னோட முதலும் கடைசி படம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் பேர் சொல்ல விரும்பல. என்ன காரணம் அப்படின்னா, கண்டிப்பா அவங்க போடுற பணத்தை வந்து நஷ்டம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துறது மட்டும்தான் இதுக்கு முக்கிய காரணமா இருக்கு. சோ கண்டிப்பா இது மக்கள் நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க, படம் நல்லா இல்லைன்னு ஜஸ்ட் ஒரே ஒரு ஷோ பார்த்துட்டு வந்து சிம்பிளா வெளியே சொல்லிட்டு போயிடுறாங்க அவங்க கருத்தை. ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளவு பேரோட உழைப்பு இருக்கு, எவ்வளவு பேர் இதனால வாழறோம், இதுக்கான பின்னாடி பேக்ரவுண்ட் ஒர்க் எவ்வளவு இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ கண்டிப்பா ஓடிடில மட்டும் உட்கார்ந்து படம் வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு இல்லாம, திரைப்படங்கள்ல போய் கண்டிப்பா தியேட்டர்ஸ்ல போய் படத்தை பார்த்து நம்மளால முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தீங்கன்னா தயாரிப்பாளர்கள் பின்தங்கி இருக்க மாட்டாங்க. மறுபடியும் படங்கள் வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கும், எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, நிறைய பேர் வாழலாம். சோ நிச்சயமா வந்து நான் அதை முக்கியமா இங்க சொல்ல விரும்பிக்கிறேன். ஏன்னா நான் வீட்டுல இருக்கவங்களும் சொல்லுவாங்க, ஓடிடில எப்படியும் வரும் பாத்துக்கலாம் விடு, இப்ப எதுக்கு தியேட்டருக்கு போய் செலவு பண்ற அப்படின்றாங்க. சோ ப்ளீஸ் அதை பண்ணாதீங்க, கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. என்ன இந்த விழாவிற்கு அழைத்ததற்கு மிகப்பெரிய நன்றி. மேடையில் இருக்க அனைத்து ஜாம்பவான்களுக்கும் பெரிய நன்றிகள். கரா படத்துக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கரா திரைப்படத்தின் ஆடியோ லான்ச் இப்ப நடக்க இருக்கிறது. மே 15 அன்னைக்கு நடக்கிற வெளியிடுற இந்த மூவியை நீங்க எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். கரா மூவி மே 15 உங்களுக்காக.